திருச்சிற்றம்பலம். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நாம் நம சிவாயவே. சொல்லும் நாம் நம சிவாயவே. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதனான்கினோம் மெய்ப்பொருளாவது. வேதனான்கினோம் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராய் விளங்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி, சிவகாமி உடனாய நடராச பெருமானை வணங்கி, நந்தியம்பெருமானை வணங்கி, மெய்கண்ட தேவரது திருத்தாள் போற்றி வணங்கி, அருள்நந்தி சிவாச்சாரியார் திருத்தாள் போற்றி வணங்கி, குரு முதல்வர் நமச்சிவாய தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, 23வது பட்டத்திலே எழுந்தொழியிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற சீர்வளர் சீர் சிவப்பிரகாச தேசிகரது தாளினை மனம் மொழி மெய் முக்கர்ணங்களாலும் போற்றி வணங்கி, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தில் 24வது பட்டத்தில் எழுந்தொழியிருந்து ஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, நமது திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய தம்பிரான் சுவாமிகள் ஸ்ரீ வேலப்ப தம்பிரான் சுவாமிகளது பொன்னா திருவடிகள் போற்றி வணங்கி, நமது வித்யா குரு கு வைத்தியநாதன் ஐயா, நமது வித்யா குருவாகவும் இயக்குனராகவும் திகழக்கூடிய திரு கந்தசாமி ஐயா அவர்களது பொற்றாள்கள் போற்றி வணங்கி, இந்த இறைப்பணியிலே என்னோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள் தாள் போற்றி வணங்கி, இந்த பிறவியிலே எனக்கு தாயும் தந்தையுமாயிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனதருமை பெற்றோர்களது பொற்றாள் போற்றி வணங்கி, அனைவரினும் மேலாக இந்த காணொளியின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய சிவனருட்செல்வியர் சிவனருட்செல்வர்கள் அனைவரது பொற்றாள் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. இதுகாரும் திருமுறை இசை கலாநிதி தேவார பன்னிசை மணி சிவத்திரு நாகவேல் ஓதுவாமூர்த்திகள் அளித்த திருமுறை இன்னிசை கேட்டு பயனுற்றோம். இந்த நாள் ஒரு இனிய நாள். நம்முடைய ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய குரு பூஜையை முன்னிட்டு நமது திருவாவடுதுறை ஆதீனம் 21/9/2024 முதல்
30/9/2024 வரையிலும் நாள்தோறும் இந்த திருமுறை இன்னிசை என்ற நிகழ்ச்சியையும் நம்முடைய சைவ சித்தாந்த சிந்தனை உரையையும் இணைய வழியிலே நடத்தி கொண்டு வருகிறது. இது நாம் செய்த ஒரு பெரும் பேறு. இந்த அடிப்படையில் இது புரட்டாசி பூரம் 30/9/2024 அன்று ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரியாரது அந்த குரு பூஜையை முன்னிட்டு இது நடைபெறுகிறது. எனவே நாம் அருள்நந்தி சிவாச்சாரியருடைய இணைத்தாள் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைவோமாக. முப்பொருளின் நீரியல்பும் ஓரியல்பானுவலாது முறை வெவ்வேறாய் செப்பு சிவ ஆகமங்களின் தன் பொருள் ஒருமை பெற உயர்த்து திறம் முன்னூலை ஒப்ப விரியாப்பு அதனால் சித்தி எனும் வழிநூலாய் ஒளிர் பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்து உய்ய மொழிந்த அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி போற்றி. இப்புவியோர் தெளிந்து உய்ய சித்தி மொழிந்த அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம. அன்பர் பெருமக்களே, இரு பெருமக்கள் இல்லை என்றால் அருள்நந்தி சிவத்தினுடைய சிவஞான சித்தியாரை நாம் முழுமையாக உணர முடியாது. அந்த இருவரையும் நாம் போற்றி துதிப்போமாக. அந்த இருவர் நம்முடைய ஆதீனத்தினுடைய குலதெய்வம் என்று போற்றப்படக்கூடிய மாதவ சிவஞான சுவாமிகள் அவர்கள் இந்த சித்தியாருக்கு வரைந்த பொழிப்புரை, அதன் அடிப்படையில் நம்முடைய குருமா சன்னிதானமாக வீற்றிருந்த மேலகரம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் இவர்களது உரை இருவர் உரை என்று போற்றப்படுகிறது. அதன் மூலமாகவே சிவஞான சித்தியாரின் உண்மை பொருளை உள்ளவாறு நாம் அறிய முடிகிறது. எனவே அந்த இருவரது பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்கி நாம் இன்றைய நிகழ்ச்சியினுள் நுழைவோமாக. அன்பர் பெருமக்களே, இன்று ஆளாகி மீளான் என்ற ஒரு அற்புதமான தலைப்பை தந்திருக்கிறார் நம்முடைய குருமா சன்னிதானம். இது எத்துணை அற்புதமானது, இது அனைவருக்கும் தேவையானது என்பதை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். இது சிவஞான சித்தியார் சுபக்கம் என்ற நூலிலே 10வது நூற்பாலிலே 306வது பாடலிலே நிறைவு வரியாக இது அமைந்திருக்கிறது. இன்று நாம் அந்த 10வது நூற்பாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் 304 முதல் 309 வரையிலும் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர் பெருமக்களே, நமக்கு என்ன தேவை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு என்ன தேவை என்றால், ஒரு சாதாரண உயிருக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன தேவை? முதல்ல அவனுக்கு என்ன வேணும்னா, அவன் படுகிற துன்பத்திலிருந்து அவனுக்கு விடுதலை வேண்டும், நிரந்தரமான விடுதலை வேண்டும். அதுதான் அவனுக்கு முதல் தேவை. அடுத்தது, துன்பத்திலிருந்து விடுதலை பெற்றால் போதாது, அவன் இன்பம் உற வேண்டும். அந்த இன்பம் எப்படி இருக்க வேண்டும்? நிரந்தர இன்பமாக, இடைவிடாத இன்பமாக, துன்பம் கலவாத இன்பமாக அது இருக்க வேண்டும். அது அவனது இரண்டாவது தேவை. மூன்றாவது தேவை, இது கிடைத்தால் போதாது, கிடைத்ததை அவன் தக்க வைத்து கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த பேரின்பத்திலிருந்து நழுவி வழுவி அவன் இந்த உலகத்திலே வந்து விழுந்துவிடக்கூடாது. இப்படி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அடிப்படை தேவைகள், ஆசைகள் இந்த 3 தான். முதலிலே, என்னுடைய துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். இது எப்படி கிடைக்கும்? இது எப்படி சாத்தியமாகும், இயலும் என்று யோசித்து பாருங்கள். துன்பத்திற்கு காரணத்தை கண்டு அந்த காரணத்தை களைந்து விட்டால் துன்பத்தை களைந்து விடலாம். அதானே? அப்போ துன்பத்திற்கு காரணம் என்ன? எல்லாருக்கும் தெரியும். துன்பத்திற்கு காரணம் ஆசை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி சென்றார் நம்முடைய புத்தர் பெருமான். புத்தர் சொன்னது உண்மை. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். ஆனால் ஏன் ஆசை ஒருவருக்கு ஒருவர் வேறுபடுகிறது? ஒரே வீட்டில் இருக்கிற அம்மையாருக்கு என்ன ஆசை? காலையில் எழுந்ததும் நீராடி பூ பறித்து இறை வழிபாடு செய்த பிறகு அன்றைய நாளை துவங்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள்.
ஆனால் அதே வீட்டில் அந்த அம்மையாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவரது கணவர் காலையில் எழுந்ததும் முன் அறைக்கு வருகிறார், தொலைக்காட்சியை அவர் இயக்குகிறார், அந்த திரைப்பட பாடல்களை கண்டவாறே பல்கூட துலக்காமல் காஃபி தேநீர் அருந்துகிறார். அவர் அப்படி செய்தால்தான் அந்த நாள் இனிய நாளாக இருக்கும் என்று அவர் எண்ணுகிறார். ஏன் இப்படி ஆசை ஒருவருக்கு ஒருவர் வேறுபடுகிறது? இதற்கான கேள்வி புத்தர் தரவில்லை. புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார், அது உண்மை. ஆனால் ஆசை ஏன் வேறுபடுகிறது? இந்த நுட்பமான கருத்தை, இந்த ஆணி வேரை, இந்த மூலத்தை கண்டு சொல்லுவது சைவ சித்தாந்தம். என்ன சொல்லுகிறது? இதற்கு காரணம் நம்முடைய அறியாமை. இந்த அறியாமையை என்னிடம் விளைவிப்பது எது? ஆணவம். இந்த ஆணவத்தோடு துணை நிற்கின்ற மற்ற மலங்கள் என்ன? கண்மம், மாயை. எனவே இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றையும் நான் நீக்கிவிட்டால், இந்த மூன்றையும் சேர்த்து நாம் ஒரே சொல் பயன்படுத்துகிறோம், அது பாசம். அந்த பாசத்தை நான் நீக்கிவிட்டால் துன்பங்களிலிருந்து விடுதலை. எனவே எனக்கு என்ன ஆசை? பாசத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். இதுதான் என்னுடைய முதல் ஆசை. சரி, துன்பத்திலிருந்து விடுபட்டால் போதுமா? இன்பம் வேண்டாமா? இன்பம் வேண்டும், அது என்னுடைய இரண்டாவது ஆசை. எனக்கு இப்பொழுது இன்பம் கிடைக்கிறதே. எங்கிருந்து கிடைக்கிறது? கிரிக்கெட் எனக்கு இன்பம் தருகிறது, சோன்பப்டி இன்பம் தருகிறது, சினிமா சீரியல் இன்பம் தருகின்றன. ஆனால் இந்த இன்பங்கள் எல்லாம் சிறு இன்பங்களாக இருக்கின்றனவே, சிற்றின்பமாக இருக்கின்றனவே. என்றால் எனக்கு பேரின்பம் எங்கிருந்து கிடைக்கும்? பேரின்பத்தை எது தரும்? இந்த சோன்பப்டி, கிரிக்கெட், சினிமா சீரியல் தர முடியாத அந்த இன்பத்தை, அந்த பேரின்பத்தை எது தரும்? இடைவிடாத இன்பம், நிரந்தர இன்பம், துன்பம் கலவாத இன்பம், திகட்டாத இன்பம், வளரும் இன்பம், இதை எது தர முடியும் என்று தேடுகிறேன். எங்கு இது கிடைக்கும் என்று தேடுகிறேன். பிறகுதான் உணர்ந்து கொள்ளுகிறேன், இதை வழங்க வல்ல பொருள் எப்படி இருக்க வேண்டும்? முதலில் அது இன்பகரமான பொருளாக இருக்க வேண்டும். அது இன்பகரமான பொருளாக இருந்தால்தான் அது எனக்கு இன்பத்தை தர முடியும். அப்படிப்பட்ட பொருள் எது என்று தேடிய பொழுது கண்டுகொள்கிறேன், அதுதான் பரம்பொருள், சிவம் என்று அறிகிறேன். அப்படியானால் அந்த சிவத்தை நான் பெற வேண்டும். சிவத்தை பெற்றுவிட்டால் பேர் ஆனந்தம் எனக்கு கிடைத்துவிடும். எனவே என்னுடைய இரண்டாவது ஆசை என்னவாக இருக்கிறது? சிவத்தை பெறுவது. இது என்னுடைய இரண்டாவது ஆசை. மூன்றாவது என்ன? அது கிடைத்து விட்டது, கிடைத்ததை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே. அதிலிருந்து நான் நழுவி விட்டால், வழுவி விட்டால், மீண்டும் இந்த உலக, இந்த சோன்பப்டி கிரிக்கெட் இன்பத்தில் வீழ்ந்து விட்டால், எனவே அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? அதை அடைந்தவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், எப்படி தக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள், அதை பற்றி அறிவது என்னுடைய மூன்றாவது ஆசை. இந்த மூன்றனையும் தான் நம் சைவ நூல்கள் என்ன சொல்லுகின்றன? பாச நீக்கம் என்று முதல் ஆசையை சொல்லுகிறது, இரண்டாவது சிவப்பேறு என்று சொல்லுகிறது, மூன்றாவதை அது அணைந்தோர் தன்மை என்று சொல்லுகிறது. இந்த மூன்றையும் அறிவதில்தான் ஒவ்வொரு உயிரும் பேராசை கொள்கிறது. அதை விளக்குவதுதான் நம்முடைய சிவஞான சித்தியார், சிவஞான போதம், இந்த நூல்களில் இருக்கக்கூடிய 10ஆம் நூற்பா, 11ஆம் நூற்பா, 12ஆம் நூற்பாவினுடைய நோக்கம், கருத்து. அதிலே குறிப்பாக இன்று நாம் காண இருப்பது அந்த 10வது நூற்பா, பாசத்திலிருந்து நான் எப்படி நீங்குவேன். அவ்வளோதாங்க, பாசத்திலிருந்து நீங்குதல். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாசம் என்றால் என்ன? ஆணவம், கண்மம், மாயை. அதில் எது மூலம்? ஆணவம். எனவே தான் அது மூல மலம் என்றும் சகச மலம் என்றும் அது அழைக்கப்படுகிறது. இந்த ஆணவம் எப்படி வெளிப்படுகிறது? நான் என்றும் எனது என்றும் வெளிப்படுகிறது. எது நான்? இதுதான் நான். இந்த உடல் நான், இந்த கை, கால், கண், மூக்கு போன்ற கருவி கர்ணங்களே நான். எது எனது? அனைத்தும் எனது ஆக வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் என்னுடைய ஆக வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். எனவே இந்த ஆணவம், மூல மலம் நான் எனது என்று வெளிப்படுகிறது. இதை எது வளர்க்கிறது? இந்த ஆணவ மலத்திற்கு எது உணவு அளிக்கிறது? எது அதனை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறது? இந்த உலகத்தில் புறத்தில் இருப்பவையெல்லாம் என்னுள் எப்படி வருகிறது? இதற்கு காரணமாக இருப்பவை கருவி கர்ணங்களே. அந்த கருவி கர்ணங்களிலும் மிக மிக முக்கியமானது எது தெரியுமோ? என்னுடைய ஐம்பொறிகள், கண், காது, மூக்கு,
என்று சொல்லுகிறோமே, மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 பொறிகள் தான் மிக மிக முக்கியமானவை. இவைகள்தான் இந்த ஆணவத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கின்றன. அப்போ இந்த 5ஐ கண்டு நாம் பயப்பட வேண்டி இருக்கிறது. நான் மட்டுமல்ல, அனைவருமே இந்த 5ஐ கண்டு பயப்படுகிறார்கள். அருளாளர்களே பயப்படுகிறார்கள். அது என்ன அருளாளர்களே என்று சொல்லுகிறீர்கள் என்றால், அருளாளர்களை நாம் எப்படி வரையறை செய்கிறோம்? அருளாளர்கள் என்றால் அவர்கள் எதற்கும் கவலைப்படாதவர்கள், வருத்தப்படாதவர்கள், பயப்படாதவர்கள், அச்சமடையாதவர்கள். நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம் என்று சொல்லுபவர்கள். அப்படிப்பட்ட அருளாளர்களே இந்த 5ஐ கண்டு பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். நான் சொல்லல, இதெல்லாம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களே அஞ்சுகிற இந்த 5 நானும் அஞ்ச வேண்டும் தானே? அப்படியானால் இந்த 5லிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது? இந்த 5ஐயும் நான் எப்படி வெல்வது? இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அது உலக விஷயத்துக்கே அது ரொம்ப முக்கியமான கருத்தல்லவா? எனவே அதை இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அருளாளர்களே பயந்தார்களா? அது உண்மையா என்று நீங்கள் கேட்பது விளங்குகிறது. ஆமாம், உண்மைதான். அதில் இன்று நாம் என்ன காண இருக்கிறோம் என்பதை இங்கே ஒரு பட்டியலாக காட்கிறோம். சிவஞான சித்தியார் 2 அதிகாரங்களாக பிரிக்கப்படுகிறது. பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். பொது அதிகாரத்தில் என்ன இருக்கிறது? பிரமாண இயல், இலக்கண இயல் இருக்கிறது. பிரமாண இயலில் முதல் 3 நூற்பாக்கள், இலக்கண இயலில் 4ஆம் 5ஆம் 6ஆம் நூற்பாக்கள். அதன் பிறகு உண்மை அதிகாரத்தில் சாதன இயலில் 7, 8, 9 நூற்பாக்கள், பயண இயலிலே 10ஆம் நூற்பா, 11ஆம் நூற்பா, 12ஆம் நூற்பா என்று 12 நூற்பாக்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம காண இருப்பது, இதுகாரும் நாள்தோறும் ஒவ்வொரு நூற்பாவை பற்றி பேராசிரியர்கள் மிக அழகாக விளக்கினார்கள். 9 நூற்பாக்கள் நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். என்றால் சிவத்தை அடைவதற்கான சாதனங்கள் அறிந்து அந்த சாதனங்களில் ஒழுகி வருகிறோம் என்றால், அப்படி ஒழுகி வருபவர்கள் பெறக்கூடிய பயன் என்ன, அதை விளக்குவதுதான் இன்று நாளை மறுநாள் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிகள். அதிலே முதலாவதாக இன்று பாச நீக்கத்தை பற்றி நாம் காண இருக்கிறோம். அந்த பாசத்தை பற்றி தான் இவ்வளவு நேரம் நாம் மிக விரிவாக சிந்தித்தோம். 5 பொறிகள். இந்த 5 பொறிகள் மிக மிக ஆபத்தானவை. பொறிகளுக்கு அஞ்சுகிறேன் என்று அருளாளர்களே சொல்லுகிறார்கள் என்று சொன்னோம். முதலிலே குழந்தை, சிறு வயதிலேயே ஞானத்தோடு சம்பந்தம் பெற்றவர், அவர் சொல்லுகிறார் நான் அஞ்சுகிறேன் என்று. இவர் அஞ்சுகிறேன் என்று சொன்ன பாடல் இது ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எப்படி பாடுகிறார் பாருங்கள். அவர் மொழியிலேயே நாம் கேட்போமே. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பெருமானே, நீயே எனக்கு தாய், நீயே எனக்கு தந்தை, எனவே நான் உன்னை வந்து சேர வேண்டும், உன்னோடு நான் ஒன்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் எனக்குள் இருக்கிற இந்த 5வரும் உன்னோடு என்னை ஒன்ற விடாமல் அவர்கள் தடுக்கிறார்களே. ஐயோ, இது மாயமே மாயமே என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவர் புலம்புகிறார். அவர் மொழியிலேயே நாம் இதனை காண்போமே. திருச்சிற்றம்பலம். தாயும் நீயே, தந்தை நீயே, சங்கரனே சங்கரனே. தாயும் நீயே, தந்தை நீயே, சங்கரனே சங்கரனே. நின்பால் அன்பு செய்ய எனது உள்ளம் விரும்புகின்றது. அடியேன் ஆயு நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம். ஆனால் பெருமானே, ஐயோ அந்தோ நான் என்ன சொல்லுவேன்? இந்த மாய காயத்தினுள், இந்த மாயத்தாலான மாயையிலான இந்த உடனுள் 5 பேரை நீ நிற்க வைத்தாயே, அவர்கள் என்னை உன்னோடு ஒன்ற விட மாட்டேன் என்கிறார்களே. ஆய மாய காயம் தண்டுள் 5வர் நின்று ஒன்றல் ஒட்டார். ஆயமாய காயம் தன்னுள் 5வர் நின்று ஒன்றல் ஒட்டார்.
மாயமே இது மாயமே இது மாயமே என்று அஞ்சுகின்றேன் அஞ்சுகின்றேன், மாயமே என்று அஞ்சுகின்றேன், வலிவலம் மேயவனே. திருச்சிற்றம்பலம். இந்த குழந்தைதான் அஞ்சுகிறது என்று எண்ணி விடாதீர்கள். பெரியவர், அவரும் பயப்படுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த 5 பேர் மிக மிக வலியவர்களாக இருக்கிறார், நான் என்ன செய்வதென்று திகைத்து நின்று புலம்புகிறார். எப்பா பெருமானே, உன்னை அடைவதற்கான வழி நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை எப்படி சேர வேண்டும் என்ற அந்த உபாயம் எனக்கு தெரிந்து விட்டது. என்ன? மெய்யினுள்ளே நான் விளக்கேற்றி வைக்க வேண்டும், அவ்வளவுதானே. ஞான விளக்கு நான் உள்ள ஏற்றணும். அந்த ஞான விளக்கை அப்பொழுது நான் தூண்டி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதுதானே நான் உன்னை அடைந்து உன்னோடு நிற்பதற்கான வழி, இதுதானே உபாயம். கண்டுபிடிச்சிட்டேன் என்று உகக்கிறேன், மகிழ்கிறேன், களிக்கிறேன், சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் பெருமானே, என்னுள்ள ஒரு 5 பேரை வச்சிட்டியேடா, ஒரு 5 பேரை என்னுள் வைத்தாயே பெருமானே, அவர்களே உண்மையில் வலிமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று திகைத்து போய் வருந்தி பாடுகிற பாடல் அந்த பெரியவரது மொழியிலேயே நாம் கேட்டு விடுவோமே. மெய்யுள்ளே விளக்கை ஏற்றி வேண்டள உயர தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன் உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன், களிக்கின்றேன், மகிழ்கின்றேன். ஆனால் உகவா வண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர், மெய்வாய் கண் மூக்கு செவி எனும் 5வரை அகத்தே வைத்தீர். அவர்களே வலியர், அவர்களே சால வலியர், அவர்களே சால வலியர், செய்வதொன்றும் அறிய மாட்டேன், செய்வதொன்றும் அறிய மாட்டேன். திருப்புகலூர நீரே, செய்வதொன்றும் அறிய மாட்டேன் என்று இவரும் புலம்புகிறார். இவரை விடுங்க, இவர் தனியா ஆளு, ராஜ வாழ்க்கை வாழ்கிறாரு. அவரே இப்படித்தான் புலம்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அப்பா, இந்த 5 பேரும் ஐயோ, இதுக்கு நான் தான் சொந்தக்காரன் நினைச்சேன், அந்த 5 பேரும் நான் தான் சொந்தக்காரங்கன்னு அவங்க ஆடுற ஆட்டம் இருக்கு. ஐயோ, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே. அவர்கள் ஆடி ஆடி அழித்தார்கள். அழித்த பிறகு இதில் இனிமேல் ஒன்றும் பயன் இல்லை என்று உண்மையை உணர்ந்து இந்த 5 பேரும் ஒவ்வொருத்தரும் பிடரியில் கால் படும் வண்ணம் ஓடி போயிட்டாங்க. அவங்க ஓடி போன பிறகு கடைசியா பெருமானே, உன் காலடியில் வந்து விழறண்டா. நான் ஒரு லக்கேஜ், ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு மூட்டை, ஒரு பொறை, நான் ஒரு லக்கேஜ், ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு லக்கேஜ். இப்போ உன் காலடியில் வந்து விழுகிறேன், இப்பொழுதுதான் விழித்து காணுகிறேன் எது மெய்ப்பொருள். பெருமானே, இப்பத்தான் எனக்கு தெரியுது, நானும் உய்வதற்கு நீ வழி காட்டக்கூடாதா என்று அந்த ராஜ வாழ்க்கை வாழ்பவரும் புலம்புகிறார். அவரது வார்த்தையிலேயே, அவரது மொழியிலேயே நாம் இதை பார்த்து விடுவோம். அழிப்பர் ஐவர் புறவுடையார்கள் அழிப்பர், ஐவரும் புறவு ஆசர ஆண்டு கழித்து கால் பெய்து போயின பின்னை, கழித்து கால் பெய்து போயின பின்னை கடைமுறை உனக்கே பொறையானேன். விழித்து கண்டனன் மெய்ப்பொருள் தன்னை. இதுவா மானுட வாழ்க்கை?
மானுட வாழ்க்கை ஈதாகில் வேண்டேன் வேண்டேன் மானுட வாழ்க்கை வேண்டேன் இம்மானுட வாழ்க்கையை இழித்தேன் இழித்தேன் சீ சீ இதுவா வாழ்க்கை இம்மானுட வாழ்க்கை ஈதாகில் வேண்டேன் வேண்டேன் பெருமானே இடை மருதுரை எந்தை பிரானே என்றனுக்கு உய்வகை அருளாய் என்றனுக்கு உய்வகை அருளாய் பெருமானே என்றனுக்கு உய்வகை அருளாய் அருளாய். இவர் மட்டுமா? இவர் மாறி நின்று என்னை மயக்கிடுகிறது இந்த வஞ்ச புலன் ஐந்தும் என்று சொல்லுகிறார். இந்த 5 பேரும் மாறி மாறி என்னை மயக்கிறாங்க, பந்தாடுறாங்கன்னு இவரும் சொல்கிறார். இப்படி இந்த 5 என்னை பாடாய் படுத்துகிறார்களே, இந்த 5 நான் விலக முடியுமா? அதற்கான பதில்தான் இன்று நாம் காண இருக்கிற இந்த ஆளாகி மீளான் என்ற அதி அற்புதமான நிகழ்வு. அதற்கான பதில் இன்று கிடைக்கப் போகிறது. ஒருவேளை நான் அப்படி விலகினாலும் நான் மீண்டும் இந்த உலகத்தில் வந்து விழுந்து விடாமல் அதிலேயே நிலை பெற்று நிற்பேனா? இந்த கேள்விக்கு விடை தருவதுதான் இன்றைய நிகழ்வு. அப்படியானால் நம் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமா சன்னிதானங்களுக்கு நாம் எத்துணை நன்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். நமக்கு எத்துணை அழகான வழியை இன்று அவர் காட்ட இருக்கிறார். அருளதி சிவாச்சாரியரின் மூலமாக காணலாம். முறைப்படி இப்பொழுது நாம் இந்த சிவஞான சித்தியார் 10வது நூற்பாவினுள் நாம் நுழைவோமாக. இந்த ஆளாகி மீளான் என்பது சிவஞான சித்தியார் 10ஆம் நூற்பா 306வது பாடலிலே இறுதி வரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சொற்றொடர். நாம் முறைப்படி பாடலுக்குள் நம்ம நூற்பாக்குள்ளே போய் அதன் மூலமாக இதை அணந்து கொள்ளலாம். இப்பொழுது நம்ம எங்கே நுழைகிறோம்? சிவஞான சித்தியார் உண்மை அதிகாரம் பயனியல் 10வது நூற்பா, அதிலே பாச நீக்கம் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முறைப்படியாக நாம் நூற்பாவினுள் நுழைய இருக்கிறோம். சரி, இது வழி நூல். எனவே முதல் நூல் என்ன சொல்லுகிறது என்று பார்த்து விடலாமா? அதைத்தான் 10வது நூற்பாவைத்தான் திரையில் காணுகிறீர்கள். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க மலம் மாயை தொன்னொடு வல்வினை இன்றே என்று நம்முடைய மெய்கண்டார் இந்த 10வது நூற்பாவை சொல்லி செல்கிறார். இது என்ன கருத்து சொல்லுகிறது? பாச ஷயம் பண்ணும் 6 உணர்த்துதல் முதலிற்று. பாசத்திலிருந்து நீங்கும் வழி என்ன என்பதை உணர்த்துவது இந்த 10ஆம் நூற்பா என்று கருத்துரை வரைகிறார். சரி, இப்பொழுது நாம் முறைப்படி சித்தியாருக்குள் நுழையலாம். இதற்கு முன்னால் பேராசிரியர்கள் 7வது 8வது 9வது நூற்பாவெல்லாம் விளக்கி சென்றார்கள். 7ஆம் நூற்பா என்ன சொல்லுது? இந்த 3 நூற்பாக்களும் சாதனை இயல் பேசின. 7வது நூற்பா சாதனையில் நின்று சாதிக்கும் தகுதி உடையவன் யார், உரிமை உடையவன் யார் என்று விளக்கியது. நாம தான், வேற யார்? இந்த ஆன்மாவின் இயல்பு என்ன என்று 7ஆம் நூற்பா விளக்கியது. 8வது நூற்பா என்ன சொன்னது? அப்படி அந்த சாதிக்கும் உரிமை பெற்ற அந்த ஆன்மா எப்படி அந்த ஞானத்தை பெறும், அது என்ன சாதனை செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் அந்த சாதனையால் பெறப்படுவது என்ன, அதன் இயல்பு என்ன, அவற்றை விளக்கி சென்றது 8ஆம் நூற்பா. 9வது நூற்பா இவற்றை சாதிக்கும் வழி என்ன என்று வழிகளை நமக்கு சொல்லி சென்றது. இப்படியாக சாதனையியல் நிறைவு பெற்றது. இந்த சாதனங்களில் முறைப்படி நின்று ஒழுகுகின்ற ஆன்மா பெறக்கூடிய பயன் என்ன, அதை விளக்குவதுதான் இன்று நாம் காண இருக்கிற இந்த பயனியல். இந்த பயனியலிலே 3 நூற்பாக்கள் இருக்கின்றன. 10வது நூற்பா என்ன சொல்லுகிறது? பாச ஷயம் சொல்லுகிறது, பாசத்திலிருந்து நீங்குவது சொல்லுகிறது. 11வது நூற்பா அந்த பாசத்திலிருந்து நீங்கிய பிறகு இன்பத்தை பெறுவது, சிவத்தை பெறுவது எப்படி என்று 11வது நூற்பா சொல்லுகிறது. 12வது நூற்பா அந்த சிவத்தை பெற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அதை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்று அந்த அணைந்தோர் தன்மை பேசுகிறது. இதுதான் பயணிகளில் இருக்கக்கூடிய அந்த 3 நூற்பாக்கள். ஆனால் இங்கே ஒரு ஐயப்பாடு வருது. ஐயா, எனக்கு இங்கே ஒன்று புரியலைங்க ஐயா. 10ஆம் நூற்பா என்ன சொல்லுது? பாச நீக்கம் சொல்லுது. பாச நீக்கம்னா என்ன? ஆணவம், கண்மம், மாயை. மலம் நீங்கிட்டாலே இன்பம் தானே. துன்பம் நீங்கிவிட்டால் அது இன்பம் தானே. அப்போ
துன்ப நீக்கத்தை தனியாகவும் இன்ப பேரை தனியாகவும் சொல்லுகிறீர்களே ஏன்? உண்மையில் துன்ப நீக்கம் இன்பம் இல்லையா? மலம் நீங்கினாலே நாம் இன்பம் பெற மாட்டோமா என்று ஒரு ஐயப்பாடு எழுதல் இயல்பு. அந்த ஐயத்தை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இதுக்கு விளக்கம் என்ன? யோசித்து பாருங்கள். சில எடுத்துக்காட்டுகள் சொன்னால் நமக்கு புரியும். இப்போது நமக்கு நீண்ட நாள் நோய், ஒரு ஜாண்டிஸு, ஒரு டைஃபாய்டு, அது மாதிரி ஒரு நோயில் இருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போது அந்த டாக்டருடைய அந்த மருத்துவ சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கொண்டதாலே இப்போது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, யூ ஆர் டோட்டலி ரிலீவ்டு ஃப்ரம் என்னது, இந்த டைஃபாய்டு, இந்த ஜாண்டிஸ்லேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்கன்னு சொல்கிறாரு. அப்போது இந்த துன்ப விடுதலைன்னு அவர் சொன்ன உடனே எனக்கு இன்பம் தானே. அப்போது அந்த துன்ப விடுதலை இன்பம் தானே, இன்பம். ஆனால் அது முழு இன்பமா? யோசித்து பாருங்கள். அது முழு இன்பமா? நான் செய்ய நினைக்கிற அனைத்து செயல்களையும் அப்பொழுது என்னால் செய்ய முடியுமா? நான் உண்ண வேண்டும் என்று விரும்புகிற அனைத்தையும் என்னால் அப்பொழுது உண்ண முடியுமா என்றால் துன்ப விடுதலை முழு இன்பம் இல்லை. முழு இன்பம் அதற்கு பிறகு நான் பெற வேண்டுவது. எனவே துன்ப விடுதலையே முழு இன்பத்தை தந்து விடாது, உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இரவு நேரம் இருள் அதிகமாக இருக்கிறது. இப்போ காலையில் என்ன ஆகிறது? பொழுது விடுகிறது. பொழுது விடிய விடிய இருள் விலகுகிறது. ஆனால் அதுவே முழு விடியலா? யோசித்து பாருங்கள். துவக்கத்தில் சிறிது நேரம் என்ன நடக்கிறது? உதயம் நடக்கிறது. ஆனால் அது என்ன உதயம்? அருணோதயம். அருணோதயத்திலே இருள் விலகுகிறது என்பது உண்மை. ஆனால் முழுமையாக விலகி முழுமையான ஒளி கிடைக்கிறதா? இல்லை. அப்போ அது எப்பொழுது கிடைக்கும்? சூரியன் உதயமான பிறகுதான். எனவே அருணோதயம் அது ஒரு நிலை, அதன் பின்பு வரக்கூடிய சூரியோதயம் அது ஒரு தனி நிலை. சூரியோதயத்திற்கு முன்னதாக இருப்பது அருணோதயம் என்று சொல்லப்படுகிற நிலை. நம்ம விளங்கிக்கணும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு நல்லா விளங்கும். இப்போது கண் பார்வை குறை உள்ள ஒருவர், அவருக்கு மருத்துவ சிகிச்சை, அது ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. இப்போது பார்வை பெற்றுவிட்டார். அப்போ அவருக்கு குறை நீங்கியதா இல்லையா? குற்றம் நீங்கியதா இல்லையா? குற்றம் நீங்கிய உடனே அவர் அனைத்தும் பெறுகிறாரா? நினைத்து பாருங்கள். இப்போ கண் பார்வை கிடைச்சிருச்சே, இது என்ன என்று கேட்டால் இதுதான் பிரிண்டர் என்று அவரால் சொல்ல முடியுமா? இதுதான் ஒரு ஆன்லைனுக்கு வைக்கக்கூடிய ஒரு லைட் என்று அவரால் சொல்ல முடியுமா? அப்போ பொருள்களை அவர் விளங்கி கொள்ள மாட்டார். பார்க்கும் திறன் வந்து விட்டது. ஆனால் இது இது இன்னது என்று மற்றொருவர் உணர்த்தத்தான் அவர் உணர முடியும். எனவே துன்பம் நீங்கியது என்றாலே அது உண்மையான இன்பம் பெறுதல் என்பது ஆகாது. இரண்டும் தனித்தனி படிநிலைகள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். சைவம் எவ்வளோ அழகாக இது நுட்பமாக விளக்குது பாருங்க. அதனால தான் இந்த 10ஆம் நூற்பா என்று நாம் காண இருக்கிற இந்த 10ஆம் நூற்பாவை அருள் விளக்கம் என்று சொல்லுகிறார்கள். இன்று நமக்கு என்ன நடக்கிறது? பாசத்திலிருந்து நான் நீங்குகிறேன். பாசத்திலிருந்து நீங்கினால் உயிர் தனித்து இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். உயிர் தனித்து இருக்க முடியாது. அப்போது இதுகாரும் நான் பாசத்தை சார்ந்து இருந்தேன், இப்பொழுது பாசத்திலிருந்து நீங்கிவிட்டேன் என்றால் நான் வேறு ஏதோ ஒன்றை பற்ற வேண்டும். அப்போ நான் எதை பற்றி நிற்கிறேன்? திருவருளை பற்றி நிற்கிறேன். எனவே இந்த நிலை, இந்த பாசம் நீங்கிய நிலை அருள் விளக்கம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த அருள் விளக்கமே இன்பமா, முழு இன்பமா என்று கேட்டால் அருள் விளக்கம் இன்பம். அது ஒரு இன்பத்தை தரும், மறுக்க முடியாது. ஆனால் அது முழு இன்பமா, நிறைவான இன்பமா என்றால் இல்லை. அதனால தான் இந்த அருள் விளக்கத்தை நம் சைவ சித்தாந்தம் சுகப்பிரபை என்ற சொல்லால் குறிப்பிடும். அது ஒரு ஒளி தான், அது ஒரு சுகம்தான். ஆனால் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துவக்க நிலை. எப்போ முழுமை கிடைக்கும்? இந்த அருளையே முதலாக கொண்ட பொருள் எது? சூரிய கதிரையே கொண்டிருக்கிற பொருள் எது? அதை தேடுவது. அப்போ இந்த அருளை முதன்மையாக கொண்டிருக்கிற பொருள், முதல் பொருள் சிவம் என்று கண்டு சிவத்தை அடைந்தால் நாம் பேரானந்தம் பெறலாம். எனவே அருளில் நிற்பது ஒரு நிலை. அருள் நம்மை அழைத்து சென்ற பிறகு அந்த சிவத்தை சேர்ந்து சிவானந்தத்தை நுகர்வது ஒரு நிலை. எனவே 10ஆம் நூற்பா அருள் விளக்கம் என்று சொல்லப்படுகிறது. 11வது நூற்பா ஆனந்த விளக்கம் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் நம் நூல்கள், ஞான நூல்கள் என்ன சொல்லுகின்றன? 10வது நூற்பாவை நின்மல துரியம் என்று குறிக்கிறது. 11வது நூற்பாவை நின்மல துரியாதீதம் என்று குறிக்கிறது.
இந்த 10வது நூற்பா சிவ யோகம் என்று அழைக்கப்படுகிறது, 11வது நூற்பா சிவ போகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் நாம் இவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது சில பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த படத்தை காட்டி சிலர் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு பாறை இருக்கிறது, பாறையில் வேண்டாததை செதுக்கிவிட்டால் அதனுள் இருக்கிற அந்த சிலை தானே வெளிப்படும். வேண்டாததை நீக்குவது மட்டுமே நான் செய்ய வேண்டுவது, அதை தாண்டி ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். புரிகிறதா? மலத்தை நீக்கிவிட்டால் நான் சுயமாகவே வெளிப்படுவேன், இதனுள் இருக்கிற பரம்பொருள் தானாகவே வெளிப்படும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு புரிந்திருப்பதெல்லாம் ஏகான்மவாத கருத்து. அவர்கள் மலத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் எதை சொல்லுகிறார்கள்? மாயையை சொல்லுகிறார்கள். மாயை விலகினால் உள்ளுக்குள் இருக்கிற பரம்பொருள், ஏனென்றால் அவர்கள் இருப்பது ஒன்று என்று சொல்லுகிறார்கள், பரம்பொருள் தானே விளங்கும் என்று சொல்லுகிறார்கள். அதிலே மயங்கி விடாதீர்கள். எனவே தான் இங்கே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம், பாச நீக்கம் அது ஒரு படிநிலை. அதை தாண்டி சிவத்தை பெற வேண்டும் என்பதுதான் இந்த அல்டிமேட், அதுதான் உச்சகட்டம், அதுதான் அந்த ஆன்மலாபம், அதுதான் சாயுச்சியம், அதுதான் வீடு பேறு முக்தி என்று நம் சைவ சித்தாந்தம் காட்டுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். சரி, இந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, இந்த 9ஆம் நூற்பால 3ஆம் கூறு அதுவே என்ன சொல்லுதுனாங்க ஐயா, திரு ஐந்தெழுத்து ஓதினால், முக்தி பஞ்சாட்சரம் ஓதினால் பாசம் நீங்கிடுமே. பாசம் நீங்கிறதுக்கு தானே நீங்கள் அந்த 5 எழுத்தை ஓத சொன்னீங்க. அப்போ அங்கேயே பாச நீக்கம் நடந்து விட்டதே என்று கேட்கலாம். 5 எழுத்து ஓத வேண்டும், ஆனால் நான் எந்த நிலையில் நின்று எப்படி நின்று ஓத வேண்டும் என்று விளக்குவது இன்று நாம் காண இருக்கிற 10ஆம் நூற்பா. 9ஆம் நூற்பா ஆன்ம சுத்தி பேசியது. ஆன்மா சுத்தமடைந்தால் ஆன்மாக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, அந்த ஆன்ம லாபத்தை விளக்குவது இன்று நாம் காண இருக்கிற 10ஆம் நூற்பா. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஆன்ம லாபம் 8ஆம் நூற்பாலேயே சொல்லிட்டாங்க ஐயா. தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமே, அங்கேயே சொல்லிட்டாங்களே விட்டு. அப்போ அங்கேயே விட்டுட்டோமே, அங்கேயே பாச நீக்கம் முடிஞ்சு போச்சு. அப்படி விட்டதால் என்ன கிடைச்சது? அரண்கள் கிடைச்சிருச்சே, அதான் பயன் என்று அங்கே 8ஆம் நூற்பாவிலேயே சொல்லிவிட்டீர்களே, இங்கே என்ன புதிதாக சொல்ல போகிறீர்கள் என்ற ஐயம் எழுவது இயல்பு. அங்கே ஏன் சொன்னோம் என்றால், ஒரு சாதனத்தை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது, அந்த சாதனத்தை நான் பின்பற்றினால், சாதனத்தின் வழியில் நின்றால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று அங்கே சொல்லியாக வேண்டும். அப்படி சொன்னால்தான் அந்த சாதனத்தில் நிற்பதற்கான உரைப்பு கிடைக்கும். எனவே அங்கு அது பயன் பொதுவாக சொல்லப்பட்டது, தொகுத்து சொல்லப்பட்டது. அது இங்கே 10ஆம் நூற்பாவிலே விளக்கமாக சிறப்பாக சொல்லப்பட போகிறது. அதுதான் இன்று நாம் காண இருக்கிற 10ஆம் நூற்பா. தசகாரியம் என்பது நாம் அறிந்தது, அது இப்பொழுது நம்ம விளக்க முடியாது. அந்த தசகாரியத்தில் 7ஆம் நூற்பாவிலே ஆன்ம ரூபம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனங்கள் பேசப்படுகின்றன. 8வது நூற்பாவிலே தத்துவ சுத்தி, சிவ ரூபத்தில் ஆன்ம தரிசனம் நிகழ்வது விளக்கப்படுகிறது. 9ஆம் நூற்பாவிலே சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி, அது எப்படி நிகழ்கிறது என்று விளக்கப்படுகிறது. இன்று நாம் காண இருக்கிற 10ஆம் நூற்பா சிவ யோகம் பேசுகிறது. நாளை நாம் காண இருக்கிற 11ஆம் நூற்பாவிலே சிவ போகம் என்பது என்ன என்று நமக்கு விளக்கப் போகிறார்கள். இதுவே தசகாரியத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டுவது, சிவஞான போதமும் தசகாரியம் பேசுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாம் இங்கே சுட்டி காட்டுகிறோம். அது மட்டுமல்ல, உண்மையில் அந்த வீடு பேறு பெறுவதற்கான படிநிலைகள் என்ன என்று கேட்டால், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்றும் 4 தொழில். நீங்கள் இப்போ உபதேச வெண்பா நம்ம நாள்தோறும் சிந்திப்போம் மேலே அந்த போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுலேயும் இது வருது. இந்த 4 படிநிலைகள் தான் நமக்கு அந்த அல்டிமேட் முக்தியை தரவல்லது. அதில் கேட்டல் 8ஆம் நூற்பா பேசுகிறது, சிந்தித்தலை 9ஆம் நூற்பா பேசுகிறது, தெளிதலை இன்று நாம் காண இருக்கிற 10ஆம் நூற்பா பேச போகிறது, நிட்டை கூடுதல் என்பதை நாளை காண இருக்கிற 11ஆம் நூற்பா பேசும். கேட்டல் என்றால் ஞானோபதேசத்தை கேட்டல், சிந்தித்தல் என்றால் ஞானோபதேசத்தை சிந்தித்தல், தெளிதல் என்றால் ஞானோபதேசத்தை தெளிதல், நிட்டை கூடுதல் என்றால் ஞானோபதேசத்தை நிட்டை கூடுதல். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? கேட்டல் என்பது ஞானத்தில் சரியை, சிந்தித்தல் என்பது ஞானத்தில் கிரியை, தெளிதல் என்பது ஞானத்தில் யோகம், நிட்டை கூடுதல் என்பது ஞானத்தில் ஞானம். இந்த ஞானத்தில் ஞானம் என்பதுதான் சாயுச்சியத்தை தரவல்லது என்பதை மறந்து விடாதீர்கள்.
இதுதான் நாம் விளங்கி கொள்ள வேண்டுவது என்று சொல்லி இந்த அடிப்படை கருத்துக்களினோடு இப்போ தான் உண்மையிலேயே நம்ம அந்த 10ஆம் நூற்பாக்குள்ளே நுழைய போகிறோம். ஏறத்தாழ இதுக்கே ஒரு 40 மணித்துளிகள் ஆகிவிட்டன. பரவாயில்ல, அடிப்படை ரொம்ப முக்கியம். இப்போது முதல்லேருந்து போகிறோம். 304வது பாடல்லேருந்து அது ஆரம்பிக்குது. இந்த 304வது பாடல் எதை காண்பிக்கிறது என்றால், பாச நீக்கத்திற்கு எவை தேவை அதை அப்படி டக்குன்னு சொல்ல போகிறார். 2 தாங்க. ஏகனாகி நில்லுங்கள், இறைபணி நில்லுங்கள், அவ்வளோதாங்க. ஏகனாகி நின்றால், இறைபணி நின்றால், இந்த 3ம் ஏகனாகி நின்றால் ஆணவம் போகும், இறைபணி நின்றால் கண்மம் மாயை போய்விடும், குற்றம் அகலும். இதை விளக்குவதுதான் 304வது பாடல். பாடலுக்குள் போகலாம். பாடல் திரையில் பார்க்கிறீர்கள். பாடலை படித்து விடுவோம். இவன் உலகில் இதம் அகிதம் செய்த எல்லாம் இதம் அகிதம் இவனுக்கு செய்தார்பால் இசையும். அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்பணியில் நின்றிடவும் அகலும் குற்றம். சிவனும் இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது, இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும் பவம் அகல உடனாகி நின்று கொள்வன். பரிவால் பாதகத்தை செய்திடினும் பணி ஆக்கிவிடுமே. இதுவே அந்த பாடல். இந்த பாடலை கொண்டு போட்டும் முறையிலே மாற்றி அமைத்து எப்படி பொருள் கொள்ளலாம் என்பதை இப்பொழுது திரையில் நீங்கள் காணுகிறீர்கள். முதல்ல கீழே வாங்கலேன், கடைசியில் சொல்லியிருக்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கும். குற்றம் அகலும். அப்போது இந்த நூற்பா நமக்கு என்ன சொல்லுகிறது? குற்றம் அகலும் வழியை காட்டுகிறது. எது குற்றம்? உயிருக்கு இருக்கிற பெரிய குற்றம் எது? இந்த மும்மலங்களே, ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 குற்றங்களும் அகலும். எப்படி அகலும் என்றால், ஏகனாகி நில்லுங்கள். குற்றத்தில் முதல் குற்றமான ஆணவம் அகலும். ஏகனாகி நில்லுங்கள், ஆணவம் அகலும். ஏகனாகி நிற்றல் என்றால், ஏக் என்றால் ஒன்று. வடமொழி ஹிந்தியில் ஏக்னா ஒன்று. அப்போ ஒன்றாகி நில்லுங்கள். கவனிச்சிங்களா? ஒன்றாகி நிற்றல்னா என்ன அர்த்தம்? ஒன்றாகி நிற்றல்னா அங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 இருந்தால் தானங்க 1 ஆக முடியும். புரியுதுங்களா? இந்த ஒரு சொல்லாலேயே அங்கே ஏகான்மவாதம் இல்லை என்பதை நம்ம எவ்வளோ அழகாக தெரிந்து கொள்கிறோம் பாருங்கள். அப்போ ஏகனாகி நிற்றல் என்றால் அங்கே 2 இருக்கிறது. அந்த 2ம் ஒன்று ஆக வேண்டும். என்னது? சிவன் இருக்கிறது, சீவன் இருக்கிறான். இந்த 2ம் ஒன்றாகி நிற்க வேண்டும். அப்படி இந்த சீவனானவன் சிவனோடு ஒன்றி நின்றால் அப்பொழுது ஆணவம் அகலும். அவ்வளோதாங்க முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. சரி, இந்த 2ம் ஒன்றாதல்னா, இந்த சீவன் சிவனோடு ஒன்றாதல்னா அந்த ஒற்றுமை எப்படி இருக்கும்? அது எப்படி விளக்கலாம், எப்படி புரிஞ்சிக்கலாம் என்று கேட்டால் நீங்கள் அசந்து போவீர்கள். நம்முடைய இந்தியாவிலே பல சமயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மதமும் இதற்கு வெவ்வேறு எடுத்துக்காட்டுகள் தருகிறார்கள். அதில் ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் இருந்த போதிலும் அதில் முக்கியமான எடுத்துக்காட்டுகளாக இவைகளெல்லாம் உண்மைதானே என்று நமக்கு மயக்கத்தை தரவல்ல எடுத்துக்காட்டுகள் 14 எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்கிறார் நம்முடைய ஆதீனத்தினுடைய குல தெய்வம் என்று நாம் போற்றுகின்ற, பாராட்டுகின்ற, சீராட்டுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகள். அந்த 14ஐயும் மாபாடியத்திலும் சிற்றுரையிலும் பட்டியலிட்டு இவைகள் ஏற்புடையன அல்ல என்று விளக்குகிறார். இப்போ அதை நாம் ஓரளவு புரிந்து கொண்டால்தான் நம்முடைய அருளாளர்கள் எப்படி இதை விளக்குகிறார்கள் என்பதனுடைய மேன்மையை அறிய முடியும். எனவே அந்த 14ஐயும் சும்மா பார்க்கலாம். ஏனென்றால் அதை விளக்கி சொல்வதற்கு இன்று அது நேரம் போதாது. ஆர்வமுடையவர்கள் நீங்கள் சிவஞான போதத்தின் மாபாடியும் சிற்றுரையிலே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளது உரையை இந்த 10ஆம் நூற்பாவிலே கண்டு கழியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த ஏகனாகி நின்றால் என்பது எப்படி என்ற கேள்விக்கு 14 விதமான எடுத்துக்காட்டுகள் தருகிறார்கள். குடாகாயமும் பராகாயமும் ஒன்றாவது போல. ஒன்றும் இல்லை, குடம், ஒரு மண் பானை இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு மண்பானைக்குள்ளே என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அதில் நம்ம எதுவும் தண்ணி வைக்கலை, எந்த பொருளும் வைக்கலை. அப்போ அது உள்ளே என்ன இருக்குது?
வெற்றிடம் இருக்கு, அந்த இடத்தைத்தான் நாம் ஆகாயம் என்று சொல்லுகிறோம். அப்போ குடத்துக்குள்ள என்ன இருக்கு? வெளி இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது. சரி, அங்கே மட்டும்தான் ஆகாயம் இருக்கா? ஏன் இங்கே அதை சுற்றியும் வெளிதானே. அப்போ அதுவும் வெளி இதுவும் வெளினா எப்படி? இந்த வெளியில் இருக்கிறது ரொம்ப பெருசு. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? பர ஆகாயம் என்று சொல்லலாம், பராகாயம். அப்போ குடத்துக்குள்ளே இருக்கிறது சின்னது, அது குடாகாயம். இப்போது அந்த குடம் மண் பானை உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? குடத்துல இருந்த ஆகாயம் இந்த பெரிய ஆகாயத்தோடு அப்படியே இரண்டரை கலந்து அது எங்கே இருக்குன்னே தெரிஞ்சிக்காதபடிக்கு அது அப்படியே கரைஞ்சி போயிடும், கலந்து போயிடும். இதைத்தான் சிலர் சொல்லுகிறார்கள், இந்த உடல் என்பது குடம், இந்த குடத்தின் உள்ளே ஒரு பரம்பொருள் இருக்கிறது. வெளியில் பரம்பொருள் எங்கும் எதிலும் இருப்பது பரம்பொருள் மட்டுமே, ஒரே பொருள் தான் இருக்கிறது. எனவே இந்த உடல் அழியும் பொழுது இந்த பரம்பொருளோடு இணைந்து விடுகிறது என்றெல்லாம் யார் சொல்லுகிறார்கள்? ஏகான்மவாதிகள் சொல்லுகிறார்கள். குடாகாயமும் பராகாயமும் ஒன்றாவது போல. இது ஏற்புடையதா? இது நம்ம விளக்கி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏற்புடையதா? யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதுபோல் இப்போ கடற்கரையில் போயிட்டுருக்கோம், அங்கே ஒரு கிழிஞ்சல் தெரிகிறது. முதல்ல அது வெள்ளியாக தெரிகிறது, பக்கத்தில் போய் பார்த்தா கிழிஞ்சல். வெள்ளி சிப்பியில் ஒன்றாகி தோன்றுதல் போல, மண்ணிலிருந்து குடம் உருவாவது போல, மண்ணே மாறி குடமாயிருக்கிறது. அதுபோல் வெள்ளை தாமரை என்று சொல்லும் பொழுது அங்கே வெள்ளையும் தாமரையும் ஒன்றாகிறது அல்லவா? தாமரை என்பது பொருள், தாமரையினுடைய ஒரு குணமாக வெள்ளை நிறம் இருக்கிறது. இந்த குணம் குணி ஒன்றாவது போல. இது இன்னும் சிலர் எடுத்து காட்டுகிற ஒரு உவமை. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க? தீயில ஒரு பெரிய இரும்பு பந்து போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகுது? அந்த தீ இரும்பு முழுவதும் விரவுகிறது அல்லவா? அப்படி ஒன்றோடு ஒன்று விரவுதலால் ஏற்படுகிற ஒற்றுமை போல. இன்னொரு எடுத்துக்காட்டு, பாலும் நீரும் பிரிக்க முடியுமா? நீரை பாலிலிருந்து நீரை பிரிக்க முடியாத ஒற்றுமை போல. கருட மந்திரத்தால் கருடன் ஆவது போல. இப்படி பல எடுத்துக்காட்டுகள். பழுக்க காய்ச்சிய இரும்பில் தெளிக்கப்பட்ட நீர், நம்ம தோசைக்கல் காய வைக்கிறோம், அது காஞ்சிடுச்சான்னு பார்க்கறதுக்கு அப்படி தண்ணியை தெளிப்போம்ல, அப்போ என்ன ஆகுது? அதுபோல் பேய் பிடித்தவனுக்கு பேய் குணங்கள் உள்ளது போல, விறகினுள் நெருப்பு மறைந்திருக்கிற ஒற்றுமை போல, நண்பகலில் விளக்கின் ஒளி சூரிய ஒளியில் ஒன்றாவது போல, தலைவனும் தலைவியும் கலவியில் ஒன்றுபடுவது போல, நண்பர்கள் நட்பின் மிகுதியால் ஒற்றுமைப்படுவது போல, காட்டுப்பசு நம் நாட்டு பசு மாட்டை போல இருக்கிறதே அப்படி ஒன்றுபடுவது போல. இப்படியெல்லாம் 14 எடுத்துக்காட்டுக்களை மாதவ சிவஞான சுவாமிகள் சுட்டி காட்டி இவைகளெல்லாம் ஏற்புடையன அல்ல என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இவைகளெல்லாம் இதுல ஒண்ணு கூட இந்த ஏகநாயகிக்கு நம்ம எடுத்துக்காட்டா சொல்லவே முடியாதா? முடியாது. என்னங்க அது? எல்லாமே சரி போல தெரியுதே. ஆமா, இது அப்படித்தான் தெரியும், ஆனால் அது உண்மை இல்லை. சரி, இவைகளெல்லாம் உண்மை இல்லை என்றால் நாம் எப்படி அந்த ஏகநாதனை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் தான் ஒரு ஓமை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி எங்களுக்கு புரிய வையுங்களே என்று கேட்ட பொழுது நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகிறார்கள் மிக அற்புதமான எடுத்துக்காட்டு. என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் இவனாய் நின்ற முறை. எப்போ? இந்த பெத்த நிலையிலே, பிறவி நிலையிலே. இப்போ நம்ம இங்கே இருக்கோம்ல, இப்போ நான் இருக்கேன்னா இந்த உடம்பு இருக்கேன், இந்த உடலுக்குள்ளே யார் இருக்கா? உடம்புக்குள்ளே நான் தாங்க இருக்கேன். இது என்னங்க கேள்வி? உடம்புக்குள்ளே நான் இருக்கேன், நான் மட்டுமா இருக்கேன்? அப்போ என்னோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் பெருமானும் இருக்கிறான்ல. அப்போ இங்கே 2 பேர் இருக்கிறாங்களே, அங்கே 2 பேர் இருக்கிறது நமக்கு தெரியுதா? யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிறது யாரு? இங்கே இருக்கிறது நான் 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 மட்டுமே தெரியுது. இப்போது இந்த வகுப்பு முடிஞ்சது நான் என்ன சொல்ல போகிறேன்? ஐயா, வகுப்பு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுல? சூப்பராக இருந்ததுல? அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? எல்லாம் நான் பண்ண ப்ரிப்பரேஷன். அப்பா, இதுக்கு எத்தனை நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் தெரியுமா? எத்தனை உரை நூல்களை நான் எடுத்து படித்தேன் தெரியுமா? அதெல்லாம் எவ்வளவு அழகாக கம்ப்யூட்டரில் வந்து ஏற்றினேன். நான் எப்படி ஏற்றினேன் தெரியுமா? என்று நான் 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 இந்த நான் இருப்பது மட்டுமே தெரிகிறது. இப்பொழுது பெருமான் இருப்பது தெரியவில்லை. அதுபோல நான் ஞானம் பெற்றதும் மெஞ்ஞானம் பெற்றதும் அந்த முத்தி நிலையிலே அப்பொழுதும் நானும் இருப்பேன், சிவனும் இருப்பான். ஆனால் அப்பொழுது சிவன் இருப்பது மட்டுமே வெளிப்படும் வண்ணம் நான் அவனுள் ஒன்றி நிற்க வேண்டும். இதுவே ஏகனாகி நிற்றல் என்று எத்தனை அழகாக விளக்குறாங்க பாருங்க.
அப்போ அங்கேயும் ரெண்டு இருக்கு, அங்கே ரெண்டு இல்லாமல் இல்லை, அங்கேயும் ரெண்டு இருக்கு. சிவனும் இருக்கிறான், இந்த சிவனான நானும் இருக்கிறேன். ஆனால் இங்கே எப்படி சிவன் இருப்பது தெரியவில்லையோ அதுபோல் அங்கே நான் இருப்பது தெரியாது. ஏனென்றால் அங்கே நான் அழிந்த நிலையில் தானே நான் சிவத்தை எட்டுகிறேன். அப்போ அங்கே சிவத்தினோடு நான் ஒன்றி நிற்கிறேன். அங்கே நான் இருப்பது வெளிப்படுவது இல்லை, அங்கே சிவம் இருப்பது மட்டுமே வெளிப்படும். ஐயா, இது நல்லா இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஆனாலும் ஏன் நீங்கள் உலக வழக்கில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லாமல் என்னமோ அந்த பதி பசு பாசத்துக்குள்ளேயே நிற்கிறீங்க? ஏன் கொஞ்சம் இந்த மற்றவங்க சொன்ன மாதிரி ஒரு உலக வழக்கில் ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் சொல்லக்கூடாதா என்று நம்ம அருளாளர்களை கேட்ட பொழுது அருளாளர்கள் அழகாக அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார்கள். அப்பணைந்த உப்பு போல. அப்பு என்றால் நீர். இப்போது ஒரு டம்ளர் இருக்குது, டம்ளரில் தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரில் இப்போ உப்பை போடுகிறேன். இப்போ அந்த டம்ளருக்குள்ளே எத்தனை பொருள் இருக்குன்னா 2 பொருள் இருக்குது. ஒன்று தண்ணீர், இன்னொன்று உப்பு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுது, உப்பு முழுவதுமாக கரைந்து போய் விடுகிறது. இந்த நிகழ்ச்சியை அறியாத ஒருவர் அங்கு வந்தால், ஒரு குழந்தை வந்தால், இந்த டம்ளரில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் சிரித்து கொண்டே சொல்வார்கள், டம்ளரில் தண்ணீர் இருக்கிறது. இது கூட உங்களுக்கு தெரியாதா? டம்ளரில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். அது என்னென்ன இருக்குது? அதில் ஒன்று தான் இருக்குது, தண்ணி. அதான் பளிச்சுன்னு தெரியுது இல்லை, டம்ளரில் தண்ணி மட்டும்தான் இருக்குது என்று அந்த மற்றவர் சொல்லுவார். அப்போது அந்த தண்ணீரில் உப்பு இருக்கிறது, ஆனால் அது வெளிப்படாமல் அதனுள் ஒன்றி நிற்கிறது. இந்த நிலைதான் வீடு பேறு நிலையில், முக்தி நிலையில் நான் சிவனோடு இருக்கும் நிலை. அங்கே பொருளால் சிவனும் இருக்கிறான், நானும் இருக்கிறேன். ஆனால் சிவம் மட்டுமே வெளிப்படும், அங்கே நான் இல்லை என்ற அளவிலே நான் நிற்பேன். இதுதாங்க ஏகனாகி நிற்றல். அப்படி ஏகனாகி நின்றால் என்னங்க கிடைக்கும்? அப்படி நான் ஏகனாகி நின்றேன்னா என்னங்க அர்த்தம்? சிவன் தான் இருக்கிறான், நான் இல்லை, அதானங்க அர்த்தம். அப்போ நான் இல்லை அப்படின்னு ஆகி போயிடுச்சுன்னா என்னோட செயலெல்லாம் என்னோட செயலாது. அப்போ சிவன் என்ன பண்ணுறான்? நான் ஏகனாகி நின்றால் சிவனும் இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்று சொல்லி ஏற்றுக்கொள்வான். அப்போ சிவபெருமானே என்ன பண்ணுறான்? நான் ஏகனாகி நின்று விட்டால் நான் செய்கிற செயல்களை எல்லாம் அது அவனது செயலாக, அவன் செய்த செயலாகவே அவன் ஏற்றுக்கொள்வான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போது ஏகனாகி நிற்பவர்கள் அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் அது அவர்களது செயல்கள் இல்லை, அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் பெருமான் செயல்கள் என்று நாம் உணர வேண்டும். இது ஏகனாகி நிற்பதால் நடப்பது. அடுத்து அரண்பணி நிற்க. ரெண்டாவது நமக்கு ஒரு சொல்கிறாங்க, அரண்பணி நிற்க. அரண்பணி நிற்கன்னா ஏன் நான் இப்போவே அரண்பணி தாங்க ஏன் நிற்கிறேன். என்னங்க நீங்கள் இது எவ்வளோ வருஷமாக, கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக அரண்பணி தான். தினம் கோயிலுக்கு போயிடுவேன், கோயிலை கூட்டுறது கழுவுறது எல்லாம் நான் தான். பூ பறிச்சுட்டு வந்து அதுக்கு எல்லாம் இது பண்ணுறது, மாலை கட்டி கொடுக்கறது எல்லாம் நான் தான். எல்லாம் சிவனுக்காக தான் பண்ணுறேன், எல்லாம் சிவன் வேலையெல்லாம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் எப்பயோ நான் அரண்பணியில் தான் நிற்கிறேன். என்னங்க புதுசாக சொல்கிறீங்க என்று நீங்கள் கேட்கலாம். நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள், அரண்பணி என்பது அரணுக்காக பணி செய்தல் இல்லை. அரணுக்கு வேண்டிய பணியை அவனே செய்து கொள்ள மாட்டானா? அவனுக்கே நாம தான் பணி செய்கிறோமா? கடவுளுக்கு ஊழியம் செய்கிறதா? இல்லை. அரண்பணி என்றால் எல்லாம் அரண்பணியே என்று உணர்ந்து நிற்றல். பணி என்றால், ஐயா நீங்கள் எந்த பணியில் இருக்கிறீர்கள், எந்த ஜாபில் இருக்கிறீங்க? பணி என்றால் தொழில், செயல். அப்போது எல்லாம் அரண்பணியே என்றால் அனைத்தும் அவன் செயலே என்று உணர்ந்து கொள்ளுதல். எல்லாம் அவன் செயல். அதனால தான் அவனன்றி ஓரணுவும் அசையாது என்று சொல்லுகிறார்கள். என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் அவன் செயலே என்று உணர்ந்து நிற்றல் அரண்பணி நிற்றல் என்பதற்கான பொருள். எல்லாம் அவன் செயல் என்றால் நான் செய்வது மட்டும் அவன் செயல் அல்ல, இங்கே எல்லார் பண்ணுறதும் அவன் செயல்தான். அப்போது நடப்பதெல்லாம் அவன் செயல்தானே ஒழிய இங்கே இந்த உயிர்களின் செயல் ஒன்றுமில்லை, எனது செயல் ஒன்றுமில்லை. அப்போ இதுவரைக்கும் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்? எல்லாம் நான் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், நான் பண்ணுறேன். ஐ ஆம் த ஹீரோ, ஐ ஆம் த வெரி பிக் ஹீரோ என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது தான் புரிகிறது, அனைத்தும் பெருமான் செயல், திருவருள் செயல். ஐ ஆம் அ வெரி பிக் ஜீரோ. நான் ஒன்றுமில்லை, என் செயல் ஒன்றுமில்லை. ஐ ஆம் ஜஸ்ட் அ ஜீரோ, ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அனைத்தும் அவன் செயலே என்று நிற்பது.
அப்போ எல்லாம் அவன் செயல் என்று நின்று விட்டால் உங்கள் இந்த பொறிகள் தன்னை பக்கம் இழுக்குதுன்னு சொன்னமே, இப்போ அது நடக்குமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறதில்லை, பொறிகளின் வசம் நாம் நிற்பதில்லை. பொறிகள் என்னை இழுத்து கொண்டு போய் பரதந்திரனாய் வைத்திருந்தது அல்லவா? பரதந்திரனா சுதந்திரம் இல்லாமல் அதுங்களுக்கு அடிமையாக வச்சிருந்தது இல்லையா? அதுலேருந்து நான் விடுபட்டுடுவேன். அரண்பணி நின்றால் இதில் வெற்றி பெறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்டுக்கு வரமா புரிஞ்சுக்க. அப்போ இந்த நிலையில் பெருமான் என்ன சொல்கிறார், சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, அவன் இந்த நிலையில் நிற்கிறான், ஏகனாகி நிற்கிறான், இறைவனி நிற்கிறான். எனவே அவனுக்கு பண்ணதெல்லாம் எனக்கு பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்குங்க என்று சொல்லுகிறார். இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது. இவனுக்கென்றால் யார் ஏகனாகி இறைவனி நிற்கிறார்களோ அவனுக்கு. அப்படி நிற்பவர்களை நாம் என்ன சொல்லலாம், ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லலாம். ஜீவன் முக்தர்களுக்கு நமக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டு என்ன, நம்முடைய திருவாவூர் ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம். அப்போ அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்தால் அந்த தனி நபருக்கு நாம் செய்யவில்லை, அது பெருமானுக்கே செய்தது என்று பெருமானே சொல்லுகிறார். இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது, இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? கவலைப்படாங்க, பார்க்கலாம். இதெல்லாம் எங்கேயோ கேட்டிருக்கோம், பார்க்கலாம். ஒரு நாயன்மார் வரலாறு உங்களுக்கு நினைவுக்கு வருமே, பார்க்கலாம். அப்போது இவன் செய்ததெல்லாம் நான் செய்தது, இவனுக்கு மற்றவர்கள் செய்ததெல்லாம் அது எனக்கு செய்தது என்றால் இவனுக்கு வினை இருக்குமா? ஏன்னா இவனே பண்ணலை. ஏன் இவன் பண்ணலை? அங்கே தான் நான் அழுகி போச்சே. அப்போ இவன் பண்ணுறதெல்லாம் சிவபெருமானே பண்ணுறதுன்னு ஆகிப்போச்சு இல்லை? அப்போ அங்கே வினை இருக்கா? அந்த வினைக்குரிய பயன் இவனை வந்து சேருமா? அப்போ ஆகாமியம் வந்து சேராது. சரி, எனக்கு அனுபவம் வேணுமே. அந்த அனுபவம் எப்படி வருது? மற்றவர்கள் எனக்கு பண்ணுற செயல் மூலம் தானே வருது. மற்றவர்கள் செய்வதும் எனக்கு செய்யல, அது சிவனுக்கு செய்கிறார்கள் என்றால் எனக்கு எப்படி அனுபவம் இருக்கும்? அப்போ என்னுடைய வினைகள் எல்லாம் அகன்று போய்விடும். அரண்பணி நில்லுங்கள், வினைகள் அகலும். வினை அகன்று போனால் பிறவி உண்டா? பிறவி என்பதே வினையின் அடிப்படையில் தானே, கண்மத்தின் அடிப்படையில் தானே. வினை அகன்று போய்விட்டால் அங்கு ஏது பிறவி, அங்கு ஏது பவம்? வினையே இல்லை என்றால் வினைக்கு ஆதாரமாக இருப்பது தானே மாயை. அப்போ மாயையும் அகன்று விடும் தானே. அப்போ மாயையும் அகன்று விடும். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, பவம் அகல உடனாகி நின்று கொள்வன். புரியுதுங்களா? அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்களோடு அவன் உடனாகி நின்று அந்த வினைகள் எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அவனது பிறவியை அறுத்து விடுகிறார். இப்போ புரியுதுங்களா? உடனாகி நின்று கொள்வன், இந்த சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல், உடனாகி. அப்போ ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பது தான் அத்விதம். நமக்கு தெரியும், அது 2ஆம் நூற்பாவில் சொல்லப்படுகிறது, 6ஆம் நூற்பாவில் சொல்லப்படுகிறது, இப்படி பல நூற்பாக்களில் சொல்லப்பட்டாலும் இங்கேயும் அது சொல்லப்படுகிறது. இது இன்னும் விளக்கமாக நிறைவாக அடுத்த நூற்பாவில் விளக்கப்படும், அங்கே நாம் புரிந்து கொள்வோம். இப்படியெல்லாம் இவன் இருப்பதாலே இவன் விரும்பி ஒரு பாவச் செயலை செய்தாலும் அது பாவமாக கருதப்படாது, அது அறச்செயல் என்று கருதப்படும். பரிவால் பாதகத்தை செய்திடினும் பணி ஆக்கிவிடுமே. பணி என்றால் அறம், அதை அறச்செயலாக்கி விடுவார் பெருமான். இப்போ புரியுதுங்களா விசாரசர்மன் கதை? அந்த விசாரசர்மன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தந்தையினுடைய கால்களையே வெட்டுறான். அப்போது அது எவ்வளோ பெரிய பாதக செயல், பாவச் செயல். ஒரு பாவமா? இல்லை, 3 பாவங்கள். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று உயர்வாக சொல்லப்படக்கூடிய தந்தையின் கால்களை வெட்டுகிறான். அவர் ஒரு வேதியர், வேதம் ஓதுகிற அந்தணர். அப்படிப்பட்ட வேதியரது கால்களை வெட்டுகிறான், அது 2வது குற்றம். அவர் ஒரு குரு நிலையில் இருக்கக்கூடியவர், குருவினுடைய கால்களை வெட்டுகிறான், அது 3வது குற்றம். இப்படி 3 பெரும் பாதக செயலை அவன் செய்தாலும் கூட கடவுள் அவருக்கு சண்டி என்ற பதம் தருகிறார். அப்போ அந்த பாவத்தை அவர் என்ன ஆக்குகிறார், அறச்செயல் ஆக்குகிறார். அப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், நாயன்மார்கள் செய்வதெல்லாம் அந்த தற்போதத்தால், தான் என்ற எண்ணத்தால், பசுத்துவத்தால் அவர்கள் செய்கிற செயல்கள் அல்ல, அவைகளெல்லாம் பெருமானின் செயல்கள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து கொள்ள முடிந்தவர்கள்தான் நாயன்மார்களது வரலாற்றை உள்ளதை உள்ளவாறு அவர்களால் உணர முடியும். இல்லை என்றால் எரிபத்த நாயனார், கோட்புலி நாயனார், சக்தி நாயனார் இவர்களது செயல்களை எல்லாம் யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது.
ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணலை, பெருமான் பண்ணுறாரு. இதை யார் உணர்ந்துக்க முடியுமோ அவங்களுக்கு தான் நாயன்மார்களுடைய அந்த செயல்கள் விளங்கும். முதல்ல அதை விளங்கி கொண்டு தான் பெரிய புராணத்துக்குள்ளே நம்ம நுழையணும். அடுத்த ஒரு கருத்து இந்த பாடல் சொல்லுகிறது, இவன் செய்த இதம் அகிதம் எல்லாம். இவன் செய்தன யாரு? அப்போ இந்த ஜீவன் முக்தன். இந்த ஜீவன் முக்தரும் உடலோடு தானே இருக்கார். உடலோடையே அவர் ஏகனாகி இறைவனில் நிற்பதாலே அந்த முக்தி நிலை அடைந்து விட்டார். ஆனாலும் உடல் இருப்பதாலே அவரும் வினைகள் ஆற்றணும்ல. அப்போ இவர் செய்கிற நல்வினை தீவினை இதெல்லாம் என்ன ஆகும்? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா இவங்க உடலோடு இருக்கிறாங்களே, உடலோடு இருந்தால் அவங்க வினைகள் செய்யணுமே. ஆனால் இவங்க இந்த நாணை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். அங்கே சிவம் மட்டும்தான் இருக்குங்கிறாங்க. அப்போ இவங்க செய்கிற அந்த வினை இவர்களுக்கு வினை பயனாய் வர முடியாது. ஏனென்றால் இவர்களாக இருந்து அதை செய்யலை. சரி, அது இவங்களுக்கு வந்து சேராது. அப்போ அந்த வினைக்குரிய பயன் சிவனை சென்று அடையுமா? சிவன் செய்கிறான் என்பது உண்மையானாலும் அவன் உயிர்களுக்காக செய்கிறானே ஒழிய தனக்கென செய்யவில்லை. தான் ஒரு அனுபவம் பெற வேண்டும் என்று செய்யவில்லை. எனவே அந்த வினை பயன் அவனையும் சென்று சேராது. அவன் இயல்பாகவே பாசங்கள் அற்றவன். அப்போ அது யாரைத்தான் போய் சேரும்? அப்போ அது யாரை போய் சேரும் என்றால், இந்த ஜீவன் முக்தனுக்கு நல்வினை தீவினை ஆற்றுகிறார்கள் அல்லவா மற்றவர்கள், அவர்களது நல்வினை தீவினையிலே சென்று அமர்ந்து அதை இன்னும் அதிகப்படுத்தி தரும். இதுதான் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பாருங்க. இவன் செய்த இதம் அகிதம் எல்லாம். இவன்னா இங்கே ஜீவன் முக்தன், இந்த ஏகனாகி இறைவனி நிற்கிற அந்த ஜீவன் முக்தன். இவன் செய்கிற நல்வினை தீவினை எல்லாம் பிராரத்தம். இதெல்லாம் எங்கே போய் சேரும்னா, உலகத்தில் இவனுக்கு நல்லது கெட்டது பண்ணுறாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் இது சேர்ந்துடும். இதை ரொம்ப நல்லா கவனமாக நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இங்கே ஒரு தப்பு நடந்துடும். ஐயா, சைவ சித்தாந்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? நியதி தத்துவமே எதுக்கு? அவரவர்கள் செய்த வினைக்குரிய பயனை அவரவர்களே அனுபவிக்கணும். அதை மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது. அதானே நியதி தத்துவம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜீவன் முக்தன் பண்ணுற இந்த நல்லது கெட்டதெல்லாம் இவருக்கு நல்லது கெட்டது பண்ணுறவங்க பக்கத்தில் போய் சேர்ந்துரும்னு சொல்கிறீங்களே. அப்போ இது இந்த நியதி தத்துவத்தை கொஞ்சம் இடிக்குதேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்லலை. இந்த ஜீவன் முக்தருக்கு பண்ணுற நல்லது கெட்டதை இது அளவுக்கு அதிகமாக்கும் என்று தான் சொல்லுகிறதே ஒழிய இந்த வினைகள் நேரடியாக அவரை போய் சேரும்னு சொல்லலை. அதனால தான் ஜீவன் முக்தர்களுக்கு திலம் அளவு அப்படின்னா ஒரு எள்ளளவு நீங்கள் நல்லது பண்ணாலும் மலை அளவு அது உங்களை வந்து சேரும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த ஜீவன் முக்தர்கள் செய்கிற நல்லது கெட்டது இவர்களுக்கு செய்கிற நல்லது கெட்டதை அதிகப்படுத்தி நிற்கும் என்று இந்த பாடல் நமக்கு அழகாக விளக்குகிறது. இப்படியெல்லாம் இருப்பதாலே இவர்களுக்கு குற்றம் முழுமையாக வாசனை கூட இல்லாத அளவிற்கு அகன்று போகும். இதுதாங்க இன்றைய 10ஆம் நூற்பா. எப்படி குற்றம் அகலும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த பாடலை நாம் நிறைவு செய்கிறோம். அப்படியானால் ஏகனாகி நின்றால் அது எப்படி என்றால் நமக்கு காட்டுகிற விளக்கம் என்ன? ஏகனாகி நிற்றல் என்பதற்கு நமக்கு காட்டுகிற விளக்கம் என்னென்னா, அவனே தானே ஆகிய அந்நெறி, அவன் இவனாய் நின்ற முறை. இப்படித்தான் நாம் ஏகனாகி நிற்க வேண்டும். இது தெரியுதா? நம் செயலற்று இந்த நாம் அற்றபின் நாதந்தன் செயல்தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்று திரு உந்தியார் பேசுகிறது. பெரிய புராணத்தில் சிவ கோச்சாரியாருக்கு கண்ணப்ப நாயனாரை பற்றி பரம்பொருள் சிவபெருமான் உணர்த்துகிறாரே. அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? கண்ணப்ப நாயனாருடைய வடிவெல்லாம் அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனிய, அவனுடைய நிலை இப்படிப்பட்டது என்று நீ அறிவாயாக என்று சிவகோச்சாரியாருக்கு பெருமான் உணர்த்துகிறார். இதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டால் இந்த 304வது பாடலை நாம் விளங்கி கொள்ள முடியும் என்று சொல்லி, அதில் பாருங்கள் அந்த உண்மை நிர்விளக்கம் உமாபதி சிவாச்சாரியர் எழுதிய அந்த உண்மை நிர்விளக்கம் தசகாரியம் விளக்குகிற ஒரு அற்புதமான நூல். 6 பாடல்கள் தான். அந்த 6வது பாடலில் ஒன்று சொல்கிறார் பாருங்க. பாதகங்கள் செய்திடினும் நெறி அல்லா நெறி பயிற்று வரினும் தவறுகள் வந்திடினும் தனக்கென ஓர் செயலற்று தான் அதுவாய் நிற்கில், இவன் அவனாய் நிற்கிறான். நாதன் அவன் உடல் உயிராய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து பேதமர நின்று இவனை தான் ஆக்கிவிடுவன். என்ன அழகாக விளக்கிறார் பாருங்க.
இது புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு 304வது பாடல் நமக்கு நல்லாவே விளங்கும் என்று சொல்லி இந்த 10ஆம் நூற்பாவில் 3 கூறுகள் இருக்கின்றன. அதில் 3ஆம் கூறு 11ஆம் நூற்பா மிக விளக்கமாக விரிவாக விளக்க இருப்பதால் முதல் 2 கூறுகள் மட்டுமே இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. சிவஞான போதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. சரி, இந்த அடிப்படையில் 304 பாடலை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பாடலுக்கு பிறகு நாம் காண இருப்பது அடுத்த பாடல் 305வது பாடல். முதல் கூறுக்குள் நுழைகிறோம். ஏகனாகி நிற்றல், அப்படி நின்றால் மலம் நீங்கும். இதை விளக்குகிற பாடல் 305வது பாடல். பாடலுக்குள் போகலாம். திரையில் காணுகிறோம். யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோணை ஞான எரியால் வெதுப்பி நிமிர்த்து தான் செவ்வே நின்றிட அத்தத்துவன்தான் நேரே தன்னை அழித்து முன் நிற்கும். வினை ஒளித்திட்டு ஓடும். நான் செய்தேன் எனும் அவருக்கு தான் அங்கு இன்றி போகத்தை நண்ணுவிக்கும் கண்மம் பண்ணுவிக்கும். ஊன் செய்யா ஞானம்தான் உதிப்பினல்லால் ஒருவருக்கும் யான் எனது இங்கு ஒழியாதன்றே என்று மிக அழகாக இந்த பாடல் விளக்குகிறது. பாடலினுடைய பொருளுக்கு ஏற்ற வகையில் அதை கொண்டு கூட்டி திரையில் அந்த பாடலை மீண்டும் அமைத்திருக்கிறோம். திரையில் காணலாம். இது நான் பண்ணேன், இது அவங்க பண்ணாங்கன்னு நம்ம சொல்கிறோமே, யோசிச்சு பாருங்க. உண்மையிலே நான் பண்ணுறேன்னா, உண்மையிலே அவங்க பண்ணுறாங்களா? எல்லாம் அவன் செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது என்று உணர்ந்து கொண்டவர்கள் இப்படி சொல்லுவார்களா? அப்படி சொல்லுகிறேன் என்றால் இது நான் செய்தேன், இதெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய அறிவிலே கோணல் இருக்கிறது, என்னிடம் மலக்குற்றம் இருக்கிறது. அந்த மலம்தான் என்னை இவ்வாறு சிந்திக்க தூண்டுகிறது. யான் என்றும் எனது என்றும் சொல்லுகிறேனே, ஏன் இன்னமும் நான் எனது என்று சொல்லுகிறேன் என்றால் இது மலத்தினுடைய வெளிப்பாடு. அப்படியானால் இந்த குற்றத்தை, இந்த கோணலை என்ன பண்ணணும்? நிமித்தணும். பெண்டு நிமித்தணுங்க. பெண்டு எப்படி நிமித்த முடியும்? பொதுவாக நம்ம பார்க்குறோம்ல, நெருப்பில் போட்டு நல்லா பழுக்க காய்ச்சுவாங்க. அதுபோல் இதையும் நெருப்பில் போட்டு காய்ச்சணும். என்ன நெருப்பு? ஞான எரி, ஞான ஒளி, ஏகநாதல் எனும் ஞானாகினியால் இதை நல்லா என்ன பண்ணும்? தீயில போட்டு வாட்டி, தீயில போட்டு நிறையா இதை வெதுப்பி, அப்புறம் என்ன பண்ணும்? அடித்து அந்த கோணலில் நிமித்தணும். ஞாபகம் இருக்கா? நம்ம சிவஞான சித்தியாரோட காப்புச்செய்தியில் கூட சிந்தை திருகு ஓட்டும் என்று சொல்லுவார். விநாயகருடைய தாள்கள் சிந்தை திருகு ஓட்டும் என்று சொல்லுவார். அந்த சிந்தையில் திருகு இருக்குது, கோணல் இருக்குது. அந்த கோணலை சரி பண்ணணும். அப்படி அந்த கோணலை ஏகநாதல் எனும் ஞானாகினியால் நிமிர்த்தி நாம் செந்நெறியில் சிவநெறியில் நாம் நின்றால், நின்றிட செவ்வே நின்றிட என்ன நடக்கும்? அந்த தத்துவன் தான். எந்த தத்துவன்? தத்துவங்களையெல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறானே, தத்துவங்களையெல்லாம் தந்தவன் இருக்கிறானே, பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரமசிவன் நேரே தன்னை அளிப்பான். அவன் தானே தன்னை அளிப்பான். அவன் அவனையே கொடுக்கறதுக்கு தாங்க காத்துக்கிட்டு இருக்கான். நம்ம தான் அந்த முயற்சியில் இறங்கிறது இல்லை. அவன் தானே தன்னை அழித்து அவன் முன் நிற்கும் பொழுது இந்த வினைகள் எல்லாம் ஓடி போயிடும், பஞ்சா பறந்து போயிடும். அவன் வந்துட்டானா அவனுக்கு முன்னாடி இந்த மலங்கள் நிற்க முடியாது, வினைகள் எல்லாம் ஓடி போய்விடும். இதை உணராமல் இன்னமும் நிறையா பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் செய்கிறேன், நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன நடக்கும்? நான் செய்தேன் எனும் அவருக்கு, யாரெல்லாம் இன்னமும் நான் செய்தேன், நான் செய்தேன், இது என்னுடையது என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, நான் எனது என்ற அந்த மல குற்றத்தை கொண்டிருக்கிறார்களோ, கோணலாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு பெருமான் அங்கே இருக்க மாட்டார். தான் அங்கு இன்றி அவர்களிடம் பெருமான் வெளிப்பட மாட்டார். அவர் இல்லைன்னா அங்கே இல்லவே இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. எல்லாரிடத்தும் ஒன்றை வேற உடனே இருக்கிறான், அதை மறந்துடாதீங்க. அவன் அங்கே வெளிப்பட மாட்டான். அங்கே அந்த நான் இருப்பது மட்டுமே வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டு அந்தந்த உயிர்கள் எந்த போகத்திற்கு ஆசைப்படுகின்றனவோ அந்த வினை பயன்களையே அந்த உயிர்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருப்பான்.
அந்த வினை பயனை அவர்கள் நுகரும் பொழுது மீண்டும் மீண்டும் அவர்கள் கண்மத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகாமியத்தை ஈட்டும் வண்ணம் இறைவன் அவர்களுக்கு அருள் செய்வான். அப்படின்னா என்ன ஆகும்? வினை தீரல, வினை பெருகுது என்றால் பிறவி பெருகும். புரியுதுங்களா? இதுவா நமக்கு வேணும், இதுதான் மானுட வாழ்க்கையான்னு புரிஞ்சுக்கிட்டார் இல்லைங்க. நமக்கு அந்த புரிதல் உண்மையான புரிதல் இல்லை. வாய் பேசுது, உண்மையான புரிதல் இல்லை. அப்படி உண்மையான புரிதல் நமக்கு வந்துட்டா, ஐயோ இந்த மானுட வாழ்க்கை வேண்டாம் வேண்டாம், இதை இழிக்கிறேன் என்று நாமும் கதறுவோம். அப்போது இங்கே புரியுதுங்களா? அப்போது வினை போனாத்தான் பிறவி போகும். வினை எப்போ போகும்? நான் எனது போனாத்தான் போகும். அதைத்தான் இங்கே அழகாக சுட்டி காட்டுகிறார் நம்முடைய அருணதி சிவாச்சாரியார். சரி, அப்போ யாருக்கு தான் இந்த நான் எனது போகும் அப்படின்னு கேட்டால், ஊன் செய்யா ஞானம்தான் உதிப்பினல்லால். இது உதிக்கணும். எது உதிக்கணும்? ஞானம் உதிக்கணும். எப்படிப்பட்ட ஞானம்? ஊன் செய்யா ஞானம், ஊனமில்லா ஞானம். ஊனம் என்றால் குறைவு என்பது பொருள். அப்போ ஊனமில்லா ஞானம் என்பது குறைவில்லா ஞானம், தடையில்லா ஞானம். சித்தியார் நம்ம பேசுதில்ல, சக்திதன் வடிவு ஏது எண்ணில் தடையில்லா ஞானம்னு சொல்லுவார்ல. அப்போது அந்த குறையில்லா ஞானம், பதிஞானம், சிவஞானம், மெய்ஞானம் அது உதித்தால் ஒழிய, இந்த ஏகனாகி நிற்றல் என்ற இந்த ஞானம் உதித்தால் ஒழிய ஒருவருக்கும் யான் எனது இங்கு ஒழியாது 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 என்று விளக்குகிறது இந்த அதி அற்புதமான பாடல். 305வது பாடல். ஊன் செய்யா ஞானம்தான் உதிப்பினல்லால் ஒருவருக்கும் யான் எனது இங்கு ஒழியாது. இப்பொழுது நம்ம அடுத்த பாடலுக்குள் செல்ல இருக்கிறோம். 306வது பாடலுக்குள்ளே செல்லலாம். இதெல்லாம் என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன் பட்டினத்தார் பாடல் இங்கே நமக்கு நினைவுக்கு வரணும். சரி, இப்போது இந்த அடிப்படையில் 305வது பாடலை நாம் நிறைவு செய்து அடுத்ததாக 306வது பாடல், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பாடல். நம்ம 2ஆம் கூறுக்குள் இப்பொழுது நுழைகிறோம். இந்த பாடல் தான் இன்று நாம் காண இருக்கிற பாடல். ஆளாகி மீளான், அதி அற்புதமான பாடல். இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். பாடல் என்ன சொல்லுது பாருங்களேன். இந்திரியம் என்னை பற்றி நிற்கும், இந்திரியம் என்னை பற்றி நிற்கின்றன, ஆனால் என் வசத்தின் இசையாதே, தன் வசத்தை எனை இருக்கின்றன. இவற்றை தந்தவன் தன் ஆணை வழி நிற்கின்றன என்று தான் அறிந்திட்டு இவற்றினோடு தனையும் உடையான் தாள்களை வந்தனை செய்து இவற்றின் வழியை அருளினாலே வாட்டி வாட்டமன்றி இருந்திடலாம். அப்படி வாட்டமின்றி இருந்திட்டாலும் செயல்கள் வரும் என்றால் வரும் செயல்கள் உண்டேல் அவை முந்தனுடைய செயல் என்று முடித்து ஒழுகுக. அப்படி ஒழுக வினைகள் மூளா மூளா அங்கு ஆளாகி அவன் மீளானன்றே என்று அற்புதமாக இந்த பாடல் சொல்லுகிறது. இந்த பாடல் என்ன சொல்லுது பாருங்களேன். பாடலுக்கு கொண்டு கூட்டி பொருள் கொள்ளும் முறையில் அதை அமைத்து திரையில் காட்டியிருக்கிறோம். இந்திரியங்கள் என்னை பற்றி நிற்கின்றன. இந்திரியங்கள்னா பொறிகள், குறிப்பாக நம்ம இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி எடுத்துக்கலாம். இவைகள் என்னை பற்றி நிற்கின்றன. இவைகள் இருப்பதுக்கே யார் ஆதாரம்? நான் தான், இந்த ஆன்மா தான், இந்த உயிர் தான். இந்த என்னோடு இவைகள் சேர்ந்து இருக்கின்றன. எதற்காக? நான் வினைப்பயனை நுகர்வதற்காக, அனுபவங்களை பெறுவதற்காக. அப்போ நான் தானே ஆதாரம், என்னை சார்ந்து தானே இந்த பொறிகள் இருக்கின்றன. அப்படியானால் இவைகள் எல்லாம் நான் சொன்னால் கேட்க வேண்டுமா இல்லையா? ஆஃப்டர் இது யாரோட கை? இது என்னோட கையுங்க. இது யாரோட கண்? இது என்னோட கண்ணுங்க. அப்போ இது என்னுடைய கண், என்னுடைய வாய், என்னுடைய அந்த கை என்றால் இவைகளெல்லாம் நான் சொன்னால் கேட்க வேண்டுமே. அப்படி இருக்கின்றனவா? யோசித்து பாருங்க. என் வசத்தின் இசையாதே. இதுங்கெல்லாம் ஒன்றும் நான் சொல்கிறபடி நடக்கலை. நான் சொல்கிறபடி நடக்கலைன்னா பரவாயில்லைங்க. தன் வசத்தே எனை இருக்கின்றன. இந்த பொறிகள் எல்லாம் அவர்கள் இஷ்டத்திற்கு என்ன இழுத்திட்டு போதுங்க. என்னதுங்க இது? ஒரே அநியாயமாக இருக்குது.
நாளைக்கு ஒரு தேர்வு. ஏன் சிவஞான சித்தியார் இந்த உரைக்காக நம்ம தயாரிப்பு வேலையில் இருக்கிறோம். பக்கத்து அறையில், ஹாலில், டிவியில் நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. உடனே நமக்கு என்ன தோணுது, ஒரு 3 மணித்துளிகள் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோமே, அந்த பாட்டை போய் கேட்டுட்டு தான் வருவோமேன்னு போனோம். அந்த ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா அடுத்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு. சரி, இதை தான் கேட்டுட்டு தான் போவோமே. இப்போ சித்தியார் எங்கே போயிட போகுது? அதை கேட்டு முடித்தோன்னா அந்த திரைப்படம் நம்ம ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த திரைப்படம்ங்க. சரி பரவாயில்ல, இதை பார்த்துட்டு தான் போவோமே. அப்போ என்ன ஆச்சு, இந்த கண்ணும் காதும் என்னை அங்கு இழுத்து சென்றன, அவர்கள் வசத்தில் என்னை நிறுத்திவிட்டன. ஏங்க இதுங்கெல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுது? இதுங்கெல்லாம் என்னை சார்ந்து தானே இருக்கு. என்னோட கை என்னோட கால் தானே. அப்போ நான் சொல்கிறபடி தானே இது நடக்கணும். அப்படி நடக்கலையே. அப்போ என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒருவேளை இதுங்களுக்கு நான் எஜமா இல்லையோ? இதுங்கெல்லாம் நான் தான் என் கை என் காதுன்னு சொல்கிறோம், உண்மையில் இது என் கை என் காது இல்லையோ? அப்போ இது யாரோட கண்ணு யாரோட காது? ஆஹா, இவைகளை தந்தவன் சிவபெருமான். அப்போ இவைகளுக்கு எஜமானன் யாரு? இவைகளுக்கு உண்மையான எஜமானன் சிவபெருமான். தத்துவங்களை தந்தவன் யாருங்க? ஞானேந்திரியத்தை, கண்மேந்திரியத்தை இதெல்லாம் தந்தது யாரு? பெருமான் தானே. அப்போ பெருமான் தானே எஜமானன். இதுங்கெல்லாம் எனக்கு வாடகைக்கு தாங்க கொடுத்துருக்காரு பெருமான். கொஞ்ச நாளைக்கு இந்த உடம்புல இருக்கும்போது இந்த கருவிகளை பயன்படுத்திக்கோன்னு எனக்கு வாடகைக்கு தான் கொடுத்துருக்காரு. நானா எஜமா இல்லை, உண்மையான எஜமான அவன். அப்போ அவன் சொல்படி தானே இவைகள் கேட்கும். அப்போ இந்த பொறிகள் ஏன் நான் சொன்னதை செய்யவில்லை, ஏன் அவைகள் அப்படி செயல்படுகின்றன என்பது இப்பொழுது எனக்கு விளங்குகிறது அல்லவா? அப்போ இவற்றை தந்தவன் தன் ஆணை வழி நின்றிடுகின்றன. இந்த கருவிகரணங்கள் இவற்றை தந்த பரம்பொருள் சிவபெருமானின் ஆணை வழிதான் இவைகள் இருக்கின்றன. இதை யார் அறிய வேண்டும்? தான் அறிந்துட்டு. யாரு? நான் தான். நம்ம தான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மா தான், இந்த உயிர் தான் அதை அறியணும். அதை அறிந்து என்ன பண்ணணும்? இப்போ ஒன்று புரிஞ்சிடுச்சு. இந்த பொறிகள் எல்லாம் யாருக்கு அடிமையாக இருக்கு? இந்த பொறிகள் எல்லாம் பெருமானுக்கு அடிமையாக இருக்கு, பெருமானுடைய உடைமைகள். சரி, இந்த பொறிகள் தான் பெருமானுக்கு அடிமையான்னு பார்த்தா நானே பெருமானுக்கு அடிமை தாங்க. ஏன் இஷ்டப்படிங்க என்னங்க நடக்குது? எல்லாம் பெருமான், அனைத்தும் அவன் செயலேன்னு நமக்கு புரியுதில்லை. அவனன்றி ஓரணுவும் அசையாதுன்னு புரியுதில்லை. அப்போ நானே அவனுக்கு அடிமை தான். அப்போ இவற்றினோடும் இந்த பொறிகளோடும் தன்னை, என்னை, இந்த ஆன்மாவையும் உடையவன் யார்? பெருமான். அந்த பரம்பொருளினுடைய தாள்கள் என்றால் திருவருள், மறந்துடாதீங்க. அந்த திருவருளை போற்றி புகழ்ந்து அந்த திருவருளுக்கு நன்றி கூறுதல் தான் வந்தனை. வந்தனைனா ஏதோ அப்படியே பூவெல்லாம் அப்படி போட்டு போற்றின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை. அதால் நான் எப்படி ஒரு பெரிய வாழ்க்கை பெறுகிறேன், நான் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த பெருவாழ்வு திருவருளால் என்பதை உணர்ந்து நன்றி சொல்லுவது வந்தனை செய்து. அப்படி நான் இருந்தால் இந்த பொறிகளோட வலிமையை நான் வாட்ட முடியும். எப்படி? திருவருளால் வாட்டலாம். நீங்கள் வாட்ட முடியாதுங்க. ஏன்னா இவனுக்கு எஜமானன் யார்? பெருமான். பெருமானோட திருவருளால் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பொறிகளோட வலிமையை நம்ம குறைக்கலாம், வாட்டலாம். வாட்டிட்டா அதுக்கப்புறம் நமக்கு ஏதுங்க வாட்டம்? அதுங்க இஷ்டத்துக்கு என்ன இழுக்குதுன்னு இப்போ நான் சொல்ல முடியுமா? நானும் பெருமான் வழிதான் நடக்கிறேன், அந்த பொறிகளும் பெருமான் வழி தான் நடக்குது. அப்போ எங்கள் 2 பேர் வழிகளுக்கு இடையில் எப்படி வேறுபாடு வர முடியும்? இனிமேல் அது இஷ்டத்துக்கு என்ன இழுக்குதுன்னு நான் எப்படி புலம்ப முடியும்? அப்போ எனக்கு என்ன இல்லை? வாட்டம் இல்லை. எனவே வாட்டமின்றி நான் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். புரியுதுங்களா? பொறிகளை அடக்கிற வழி என்னன்னு கேட்டால் அவனது எஜமானன் படி நம்ம நடக்கிறது தாங்க. இப்படி இருந்துட்டால் நமக்கு வாட்டம் இல்லை, கவலை இல்லைங்க. சரி, கவலை இல்லை. இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்குது? இப்படி நான் இருந்தாலும் ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் இந்த பொறிகள் தம் வசத்தின்படி இழுத்து உலகத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுடுச்சுன்னா, மறுபடியும் ஜோன் பப்டி சினிமா சீரியல்னு தள்ளி விட்டுடுச்சுன்னா நடக்கலாம். அது மல வாசனையால் நடக்கிறது. அப்படி ஒரு வேளை நடந்தால் பொறிகள் தானே ஒரு வேலையை செய்யாதில்ல, பெருமான் ஆணைப்படி தானே அவைகள் செய்கின்றன. அப்போ நான் இப்படி இருக்கணுங்கிறது யாரோட ஆணை? அது பெருமானுடைய ஆணை என்று நான் உணர வேண்டும்.
அப்போ பெருமான் இப்படி செய்கிறான் என்றால் அதன் மூலமாக நான் விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே செய்கிறான். அப்போ இது முத்தனுடைய செயல். முந்தன் என்றால் முத்தன், அனாதி நித்த முத்த சித்துரு, அவனோட செயல், பெருமானுடைய செயல் என்று நான் உணர்ந்து அதன்படி நான் நின்றால் வினைகள் ஒருபொழுதும் என்னிடம் மூளா. வினைகள் இல்லை என்றால் பிறவி இல்லை. நான் இந்த பொறிகளுக்கு இனியும் ஆளாக மாட்டேன். பாசத்தில் நான் ஆளாக மாட்டேன். நான் யாருக்கு ஆளாகிவிட்டேன்? பெருமானுக்கு ஆளாகிவிட்டேன். இப்பொழுது நான் ஆளாகிவிட்டேன். யாருக்கு? திருவருளுக்கு, பெருமானுக்கு ஆளாகிவிட்டேன். எனவே நான் இந்த பொறிகளிலிருந்து, இந்திரியங்களிலிருந்து, பாசத்திலிருந்து நான் நீங்குவேன். நீங்குவது மட்டுமன்றி மீண்டும் அதனுள் வந்து விழவும் மாட்டேன். மீளேன். ஆள் ஆயினேன், இனி நான் மீளேன். அங்கேயே நிற்பேன், திருவருளிலேயே நிற்பேன். மீண்டும் எங்கே வந்து விழுந்துட மாட்டேன், உலகப்பற்றில் வந்து விழுந்துட மாட்டேன். ஆளாகி மீளான் என்று மிக அற்புதமாக விளக்குகிறார் இந்த திருப்பாடலில். இங்கே ஒரு கருத்து நம்ம விளங்கிக்கலாம். இப்போது ஆற்று நீர் கடலிலே கலக்கிறது. கடலிலே கலந்த பிறகு ஆறு மீண்டும் கடலிலிருந்து திரும்பி வருவது இல்லை. ஒருவேளை அது பேக் வாட்டர்ஸ் என்ற முறையிலே கடலிலிருந்து அது திரும்பி வந்தாலும் கடல் நீரின் தன்மையைத்தான் அது உடையதாக இருக்குமே ஒழிய அது பழைய தன்மையை அது பெறுவதில்லை. எனவே அதுபோல நான் திருவருளுக்கு பாத்திரம் ஆகிவிட்டால், நான் ஆளாகிவிட்டால், ஒருவேளை நான் மீண்டாலும் நான் அருளிலே தான் நிற்பேனே ஒழிய இந்த உலகத்தில் வந்து விழுந்து விட மாட்டேன். எனவே தான் இங்கே அருணந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக சொல்லுகிறார், ஆளாகி மீளான். இதாங்க இந்த அதி அற்புதமான பாடல். அன்பர் பெருமக்களே, இன்றைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அது அடியார் பெருமக்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கருதுகிறேன். இதே கருத்தை நம்ம அருளாளர்கள் புலம்பினார்கள் அல்லவா? இந்த 5 பொறிகளிலிருந்து என்னால் விடுபட முடியலன்னு புலம்பினார்களே. புலம்புவது மட்டும் அருளாளர்கள் செயலல்ல, அவர்கள் நமக்கு வழியும் காட்ட வேண்டும். அவர்கள் வழி காட்டியிருக்கிறார்களா என்று கேட்டால் வழி காட்டியிருக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு சான்று மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இங்கே ஆசைப்படுகிறேன். இது அப்பர் பெருமான் இந்த பெரியவரோட பதில். அவரே ஒரு பதில் கொடுக்குறாரு. அவர் தானே சொன்னார், எப்பா அந்த 5 பேரை உள்ளே வச்சு அவங்க தான் ஏன் ரொம்ப வலிமையானவர்கள், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு சொன்னார். அவரே அந்த 5 பேரை வெற்றி கொள்வது எப்படி என்று நமக்கு வழியும் காட்டுகிறார். இந்த 5 பேர் யார்? இந்த 5 பேரும் வேடர்கள். இந்த 5 பேரும் யாரு? கள்வர்கள். கள்வர்கள்னா என்ன அர்த்தம்? வழிப்பறி செய்கிறவர்கள். எதை வழிப்பறி செய்கிறார்கள்? என்னுடைய அறிவை இவர்கள் வழிப்பறி செய்கிறார்கள். அந்த அறிவை முழுவதும் கொள்ளை கொண்டு துள்ளுகிறார்கள், சூறை கொள்ளுகிறார்கள். என்னிடம் கொஞ்சம் கூட ஒரு நல்ல நெறி விளைவதற்கு இவர்கள் அனுமதிப்பதே இல்லை. இவர்களெல்லாம் விஷம் முள். இந்த விஷம் முள்ளாக இருக்கக்கூடிய இவர்களை நாம் வெல்ல முடியும். எப்படி வெல்ல முடியும் என்று கேட்டால், முக்கணான் பாத நீழல் நம்ம மறைஞ்சு நின்னா. அருமையான வார்த்தை, முக்கணான் பாத நீழல் மறைஞ்சு நின்னா. எப்படி இருக்கு பாருங்க இல்லை? அப்போது முக்கணான் பாத நீழல் மறைஞ்சு நின்னான்னா என்ன பொருள் என்றால், முக்கணான் இந்த சொல் ரொம்ப முக்கியம். சிவபெருமானோட பேர் தானே அவர் சொல்ல விரும்புகிறார். வேற ஏதாவது ஒரு சொல் அங்கே பயன்படுத்தலாம்ல. ஏன் முக்கணான் என்ற சொல் பயன்படுத்துகிறார் என்றால், முக்கன் என்பது நெற்றிக்கண், நெற்றிக்கண் என்பது ஞானம். ஞானத்தினால் மட்டுமே நாம் வெற்றி கொள்ள முடியும். பாத நீழல், பாதம் என்றால் என்னன்னு தெரியுதுங்களா? பாதம் என்றால் திருவருள். திருவருள்ல மறைஞ்சு நின்றுகிட்டார். அங்கு உணர்வினால்னா அறிவால் அவர்களை வெல்லலாம் என்று மிக அழகாக இங்கே பதில் தருகிறார். பாடலை நாம் அவருடைய மொழியிலேயே கேட்போம். புள்ளுவர் ஐவர் கள்வர், ஐவர் புள்ளுவர் கள்வர், எனது அறிவு எனும் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூரை கொள்வர், தூநெறி விளைய ஒட்டார், முள் உடையார் ஐவரும் முள் உடையார் தம்மை எல்லாம்
உணர்வினால் எய்யலாம் முள் உடையார் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று அங்கு உணர்வினால் எய்யலாமே. இதே கருத்தைத்தான் இப்பொழுது நாம் சிவஞான சித்தியாரிலும் பார்த்தோம். இந்திரியங்களை வெல்வதற்கான வழி என்ன? திருவருளில் மறைந்து நின்று ஞானத்தால் அவர்களை வெல்ல வேண்டும், இதுதான் அதற்கான வழி என்று அப்பர் பெருமானும் காட்டுகிறார் என்று சொல்லி, இதே கருத்தை ரொம்ப அழகாக சிவப்பிரகாசம் பேசும். சிவப்பிரகாசத்தில் 81வது பாடல் இந்த கருவி கர்ணங்களை எப்படி வெல்வது என்ன அழகாக விளக்கியிருக்கார் தெரியுமா? இது ஒரு பெரிய மேட்ரா? கர்ணங்கள் எல்லாம் தானாக ஒடுங்கும்பா, உடுப்பா. இது என்னமோ நீ போய் அடக்கிறன்னு பேசுகிற, அதை தானாக ஒடுங்கும். யோசிச்சு பாருங்க, கருவி கர்ணங்கள் தானாக ஒடுங்குமாங்க. எத்தனை நாள் நம்ம போய் படுத்துட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுருக்கோம். எத்தனை நாள் மனசு அந்த பாடத்துக்குள்ளே நிலைநிறுத்தணும்னு நினச்சி அது ஒரு கொஞ்சம் கூட அதை ஒன்றாமல் நம்ம தவிச்சிருக்கோம். அப்போ கர்ணங்கள் தானாக ஒடுங்குமானா ஒடுங்காது. அது ஒடுங்கங்க, அது தானாக ஒடுங்கலைங்கிறீங்க, அவ்வளோதானே. அதை எப்படி ஒடுக்கணும்னு கண்டுபிடிச்சி அந்த ஒடுக்கிற வழியை கண்டுபிடிச்சி அதுபடி அதை நான் ஒடுக்கிறேன் பாருங்கள், அதை நான் ஒடுக்கியே தீர்வேங்க. அது என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எப்படியா இருந்தாலும் நான் அதை ஒடுக்கிடுவேன், நான் ஒடுக்குவேங்க. நான் ஒடுக்கலாம், இப்போ யாருங்க ஒடுக்குவா என்று நம்ம சொல்கிறோம். அதான் அடுத்து சிவப்பிரகாசத்தில் நம்ம உமாபதி சிவம் சொல்லுகிறார், ஒடுங்கும் ஆறு உணர்ந்து அந்த கருவிகளை எப்படி ஒடுக்க வேண்டும் என்ற வழியை கண்டுபிடித்து ஒடுக்கினால் ஒடுங்கிடும், கருவிகள் ஒடுங்கிடும் என்று சொன்னால் அங்கே நின்றது ஒடுங்கிடா. அங்கே ஒன்று ஒடுங்காமல் நிற்குது, அது நீ கவனிச்சிருக்கியாப்பா? நான் ஒடுக்கிடுவேன்றிய அந்த தற்போதம் ஒடுங்காது. கருவிகரணங்கள் ஒடுங்கிறது எதுக்கு? தற்போதம் ஒடுங்கிறதுக்கு தானே. அது ஒடுங்காது. சரி, அதை விடுங்கங்க. அது எப்படி இருந்தாலும் கர்ணம் எப்படியாவது கருவி தானாக ஒடுங்குங்க, அது ஒடுங்க பார்த்துக்கலாங்க என்று சொன்னால் கர்ணம் தானாக ஒடுங்கும். கர்ணமெல்லாம் ஒடுங்கிட கர்ணமெல்லாம் ஒடுங்க உள்ள உணர்வு தான் ஒழியும், அறிவு தான் இல்லாமல் போய் அறியாமல் தான் மேலிடும். கேவலத்தில் தான் நம்ம கிடப்போம், நல்லா புரிஞ்சுக்குங்க என்று இங்கே மிக அழகாக சொல்லுகிறார். சரி, அப்போ நான் எப்படி தாங்க கருவிகளை ஒடுக்குவது? முதல்ல வேறாய் நில்லு. இந்த கருவிகள் வேறு, நான் வேறு என்பதை உணர்ந்து கொள். கருவிகள் ஜடம், நான் சித்துப்பொருள் என்று புரிந்து கொள். கருவிகள் வேறு, நான் வேறு என்று உணர்ந்து கருவிகளிலிருந்து வேறாய் நில்லு. நீ போய் ஒடுங்கு. நீ ஒடுங்காமல் அவங்கள ஒடுக்குவேன்னு நினச்சினா நீ ஒடுக்கவே முடியாது. அப்படியா? நான் எங்கே போய் ஒடுங்கணும்? திருவருள்ள ஒடுங்குப்பா, திருவருள்ள ஒடுங்கு. அப்போது நீ வேறாய், இந்த கருவி கர்ணங்களில் வேறாய், நான் என்ன பண்ணும்? திருவருள்ள போய் ஒடுங்கி நின்னா அந்த உண்மையை நான் உணரலாம், சிவத்தை உணரலாம். இப்படி திருவருள்ள ஒடுங்கவில்லை என்றால் கருவி கர்ணங்களை ஒருபொழுதும் ஒடுக்க முடியாது என்று இந்த பாடலில் நம்முடைய உமாபதி சிவம் மிக அழகாக விளக்குகிறார் என்று சிவப்பிரகாச பாடலையும் இங்கே நினைவுபடுத்தி இந்த அளவில் இந்த பாடலை நாம் நிறைவு செய்து அடுத்த பாடலுக்குள் நாம் நுழைகிறோம். 307வது பாட்டினுள் நாம் நுழைய இருக்கிறோம். 307வது பாடல் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், பதியே இப்படி நிற்கின்றவரை ஏற்றுக்கொள்வான் என்று விளக்குகிறார். இதுவும் ரொம்ப ஒரு நல்ல பாடல். இந்த பாடல் என்ன சொல்லுது? சலமிலனாய் ஞானத்தால் தன்னை அடைந்தார் தம்மை தானாக்கி தலைவன் அவர்தாம் செய்வினை தன்னால் நலமுடனே பிறர் செய்வினை ஊட்டி ஒழிப்பானாய் நணுகாமல் வினை அவரை நாடி காப்பன் உலகினில் என் செயலெல்லாம் உன்விதியே நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுதோர் செயல் எனக்கு இன்று உன் செயலே என்றும் நினைவார்க்கு வினைகள் எல்லாம் நீங்கும் தானே என்று மிக அழகாக இந்த பாடலில் விளக்குகிறார். பாடலை கொண்டு கூட்டி நம்ம பொருள் கொள்ளலாம். பெருமானே, நீயே உள் நின்று உண்மையில் நீ தான் எல்லாத்தையும் செய்கிற. இந்த உலகத்தில் என்னுடைய செயல் என்று எனக்கு ஒன்றுமே இல்லை. உலகினில் நிலவுதோர் செயல் எனக்கு இன்று, இது என் செயல் அப்படின்னு எனக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. என் செயல் எல்லாம் உன் விதியே, நீ விதித்ததை நான் செய்கிறேன், உன்னால் விதிக்கப்பட்டதை நான் செய்கிறேன்.
அப்படியானால் இதில் என் செயல் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீயே செய்கிறாய், நீயே என்னை செய்விக்கவும் செய்கிறாய். அப்போ நான் ஒன்றும் பண்ணலைன்னா மற்றவங்களும் பண்ணலன்னு தானேங்க அர்த்தம். எனக்குள் நீ இருந்து அனைத்தையும் செய்கிறாய் என்றால் அவர்களுக்குள்ளும் நீ இருந்து செய்கிறாய் என்று தானே பொருள். அப்போ மற்றவர்களால் எனக்கு இன்பம் துன்பம் வருகிறதென்றால் அவைகள் கூட உன் செயலே. அவர்கள் தரலை. எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காததுக்கு எதிர்த்து வீட்டுக்காரர் காரணம் அல்ல. என் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதற்கு காரணம் பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை. அப்போது எனக்கு ஏற்படுகிற இன்ப துன்பம் கூட மற்றவர்களால் வருகிறது என்றாலும் அவைகள் அவர்களால் செய்யப்படவில்லை. அந்த செயல்கள் எல்லாம் உன் செயலே. இப்படி யார் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து கொள்ளுகிறார்களோ, இப்படி நினைப்பவர்களுக்கு நினைவார்க்கு வினைகள் எல்லாம் நீங்கும் தானே. அவங்களுக்கு எப்படிங்க வினைகள் இருக்க முடியும்? வினைகள் ஓடி போகுங்க என்று முதலில் இதை விளக்குகிறார். ஆய் ஞானத்தால், இப்படிப்பட்ட ஞானத்தால் தன்னை அடைந்த ஆர்தமை. தன்னை அடைந்தார்னா பெருமானை அடைந்தவர்களை பெருமான் என்ன பண்ணுறார்? தானாக்கி, தானாகவே ஆக்குறாங்க. உலகத்தில் எந்த கடவுளுங்க இப்படி பண்ணுவார் சொல்லுங்கள் பார்க்கலாம். தன்னையே அவன் தரான். அப்படி தானாக்கி அவர்களை காப்பாற்றுவான். இப்படிப்பட்டவர்களை அவர்கள் உடலோடு இருப்பதால் அவங்க வினைகள் செய்யணும்ல. அந்த வினைகள் அவங்கள சார்ந்து தான் இருக்குது. ஆனால் பெரும் பயனை தர முடியாமல் தவிச்சுக்கிட்டு நிற்குது. இது எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு பாம்பு, ஒரு மந்திர சக்தியால் அந்த பாம்பு அப்படியே கிடக்குது. அது எதையும் சாப்பிடாமல் கொள்ளாமல் கிடக்குது. இப்போது திடீர்னு பக்கத்தில் ஒரு நல்ல இரை வருது. இந்த மந்திர சக்தி கொஞ்சம் குறையுதுன்னா உடனே இந்த பாம்பு கண்டிப்பாக என்ன பண்ணும்? அந்த இரையை சாப்பிட முற்படுமா படாதா? அதுபோல இவர்களது வினைகள் எல்லாம் காத்து கொண்டு கிடக்கின்றன. அப்போ அந்த வினைகளை என்ன செய்வது? அதைத்தான் என்ன பண்ணுறாரு பெருமான்? இவர்கள் செய்கிற இந்த நல்வினை தீவினை எல்லாம் இவருக்கு நல்வினை தீவினை செய்கிறார்களே, அந்த வினைகளை அதிகப்படுத்துகிற நிலையில் கொண்டு போய் சேர்ப்பான். அவர்தாம் செய்வினை தன்னால் பிறர் செய்வினை நலமுடனே ஊட்டி ஒழிப்பான். அப்போது இவனுக்கு நல்வினை தீவினை செய்பவர்களிடத்து அந்த நல்வினையை தீவினையை அளவுக்கு அதிகமாக்க, பல மடங்கு அதை பெரிதாக்க இவன் செய்கிற நல்வினை தீவினை அங்கே போய் நிற்கும். இப்படியெல்லாம் இவன் செய்கின்ற இந்த தலைவன் சலமிலன், சிறிதும் பாரபட்சம் அற்றவன். இது அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப அவன் அருள் புரிகிற விதம் என்பதாலே அவன் பாரபட்சம் அற்றவன், சலமிலன் ஆயினும் சங்கரன், இவன் தலைவன் என்று மிக அழகாக விளக்குகிறார் இந்த பாடலிலே என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த பாடலை நாம் நிறைவு செய்து அடுத்து 308வது பாடலுக்குள் நாம் நுழையப் போகிறோம். இறைபணி நில்லார்க்கு பிறவி அறாது. ஒரு ரொம்ப அற்புதமான பாடல். ஒரு பாசிட்டிவாகவும் சொல்கிறாரு, நெகட்டிவாகவும் சொல்கிறாரு. அதாவது அஃபர்மேட்டிவாகவும் சொல்கிறாரு, அதை வேறு மாதிரியும் சொல்ல போகிறார். இறைபணி நின்னா பிறப்பு அரும், இறைபணி நிற்கலைன்னா பிறப்பு அறாது. இப்போது இந்த பாடல் இப்போ நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுழை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்த்தும் நீடு பல காலங்கள் நித்தராய் இருந்து நின்மல ஞானத்தை இல்லார் பிறப்பில் நிகழ்ந்திடுவர். இதோட ஒரு பாட்டு, ஒரு பகுதி. ஏடு தரும் மலர் குழலார் முளை தலைக்கே இடைக்கே எரி விழியின் படு கடைக்கே கிடந்தும் இறை ஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பார்கள் என்று அடுத்த பகுதியில் விளக்குகிறார். பொருளோடு பார்க்கலாம். இப்போது பலரும் என்ன பண்ணுறாங்க, புண்ணிய தேசங்கள் என்று பல்வேறு இடங்களுக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மூர்த்தி தலம் தீர்த்தம் அது ரொம்ப முக்கியம் என்றெல்லாம் கருதி பல்வேறு நாடுகளில் அவர்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாடுகளில் உழன்றும் காடுகளில் திரிந்தும், எந்தெந்த காட்டுக்குள்ளேயோ போகிறாங்க, அங்கெல்லாம் போய் திரிகிறார்கள். நாகமுழை அப்படின்னா மலை குகையில் போய் யோகத்தில் அமர்கிறேன் என்று யோகத்தில் இருக்கிறாங்க.
தாகம் முதல் எல்லாவற்றையும் தவிர்க்கிறார்கள். பசி, உறக்கம், காமம் எல்லாவற்றையும் தவிர்க்கிறார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் பலகாலம் நீடு வாழ்ந்தாலும் இவர்கள் நின்மல ஞானம் இல்லை என்றால், இவர்கள் நின்மல ஞானத்தை பெறவில்லை என்றால், பதிஞானத்தை பெறவில்லை என்றால், ஏகனாகி இறைவனி நிற்கின்ற அந்த ஞானத்தை இவர்கள் பெறவில்லை என்றால், கண்டிப்பாக இவர்களுக்கு மலம் அறாது. மலம் அறவில்லை என்பதால் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பில் வந்து விழுவார்கள், பிறப்பிலே நிகழ்வார்கள் என்று முதல் பகுதியிலே தெளிவாக்குகிறார் அருள்நந்தி சிவம். அப்படியே மறுதலை பாருங்களேன். ஒருவர் இருக்கிறார், இவருக்கு என்ன கிடைத்து விட்டது? நின்மல ஞானம் கிடைத்து விட்டது. இப்படி நின்மல ஞானம் பதிஞானம் கூடிய அவர் இதழ்கள் பொருந்திய மலர்களை சூடிய கூந்தல் உடைய பெண்கள், அந்த பெண்களது மார்பகங்களிலே அவர்கள் இன்பம் சுகித்து கிடந்தாலும், அவர்களது உடுக்கை போன்ற அந்த இடையிலே இன்பத்தை நுகர்ந்து கிடந்தாலும், அவர்களது விழிக்கண் பார்வை கிடைக்காதா என்று அவர்கள் கிடந்தாலும், இப்படியெல்லாம் அவர்கள் இருந்தாலும், அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி இருந்தாலும் என்று பொருள். உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, இறைஞானம் கூடினால் இப்படி தான் இருப்பாங்கன்னு அப்படி நினச்சிடாதீங்க. இப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி இருந்தாலும் இந்த பதிஞானம் கூடியதால் அவர்கள் எப்பொழுதுமே கூடறிய வீடு கூடியிருப்பார்கள். வீடு பேற்றில் அந்த முக்தியில் சிவானந்தத்தில் நிற்பார்கள். குஞ்சித்த சேவடி கும்பிட்டே இருப்பார்கள். அந்த தூக்கிய திருப்பாதத்தை வணங்கி கொண்டே அந்த திருவருளிலேயே மூழ்கி திளைப்பார்கள். சுந்தர நாயனாரை விட வேறு என்ன சான்று நம்ம இதுக்கு சொல்லணும்? அதனால் இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் பெறுகிற இன்பம் இறை இன்பம் மட்டுமே. திருவருளிலேயே சிவானந்தத்திலேயே அவர்கள் மூழ்கி திளைக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உலக வழக்கில் அவங்க பல காரியங்கள் செய்வது போல நமக்கு தோன்றலாம், அது நம்ம பார்வையில். ஆனால் அவர்கள் பெறுவது அனைத்தும் உலக இன்பம் அல்ல, அது அனைத்தும் இறை இன்பம் என்பதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. இறை பணி நின்றால் அவர்களுக்கு பிறப்பு இல்லை என்பதை இந்த பாடல் விளக்குகிறது என்று சொல்லி இப்பொழுது நாம் நிறைவு பாடலுக்குள் செல்லுகிறோம். 309வது பாடல். இது என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். ஒருவேளை பொறியோடு இவர்கள் கூடினாலும் இவர்கள் பற்று அறுத்தவர்கள்தான் என்பதை இந்த பாடல் விளக்குகிறது. அங்கித்தம்பனை வல்லார்க்கு அனல் சுடாது, ஔடதம் மந்திரம் உடையார்க்கு அருவிடங்கள் ஏறாது. எங்கித்தை கண்மமெல்லாம் செய்தாலும் ஞானிக்கு இருவினைகள் சென்று அணையா. முன்செய் வினை இங்கு தங்கிப்போம், பாத்திரமும் குலாலன் வினை தவிர்ந்த சக்கரமும் கந்தித்து சுழலுமா போல மங்கிப்போய் வாதனையால் உழல்விக்கும் எல்லா மலங்களும் பின் காயமொடு இந்த உடலொடு மாயும் அன்றே என்று மிக அழகாக இந்த பாடல் விளக்குகிறது. பொருளோடு கூடிய அந்த பாடலை இப்பொழுது திரையில் காணலாம். அங்கித்தம்பனை, இது ஒரு மந்திரம். அந்த மந்திரம் தெரிந்தவர்கள் என்ன பண்ணலாம்? அந்த அங்கித்தம்பனை மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தீயினுள் கிடந்தாலும் அவர்களை நெருப்பு சூடாது. மருந்து உண்டவர்கள், மந்திரம் தெரிந்தவர்கள், விடத்தையே அவர்கள் அருந்தினாலும் அந்த விடம், அந்த விஷம் அவர்களை தாக்காது. அதுபோல ஐந்தெழுத்து, திருநீறு, சிவோகம் பாவனை போன்றவற்றை கொண்டவர்கள், சிவநெறியில் நிற்பவர்கள், அவர்களை ஒருபொழுதும் எந்த விடயப்பற்றும் தாக்காது. அகத்திலோ புறத்திலோ அவர்கள் எதாலும் தாக்கப்பட மாட்டார்கள் என்று மிக அழகாக ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக விளக்குகிறார். இந்த ஞானிகள் செய்வன எல்லாம் தன் பொருட்டு செய்வன அல்ல, அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் இவர்கள் எந்த பொறியின் மூலமாக எங்கித்தைனா எந்த இடத்துலன்னா எந்த பொறிகளில் நின்றும் எந்த கண்மம் செய்தாலும் இவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் இந்த ஞானிக்கு இருவினைகள் சென்று அணையா. ஏனென்றால் இவர்களெல்லாம் இறைவனி நிற்கிறார்கள்.
தன் பொருட்டு செய்வதில்லை, தான் செய்வதில்லை, நான் அழிந்து போய்விட்டன. எனவே இவன் செய்வதெல்லாம் சிவன் செய்வது. எனவே இந்த ஞானிக்கு இந்த 2 வினைகள் மேல் பிறவிக்கு வித்து ஆகும் வண்ணம் சென்று சேர மாட்டா. அப்போ இவர்கள் செய்கிற அந்த வினை, அதாவது இவர்கள் முன்செய் வினை இருக்கே, பிராரத்தமாக இப்பொழுது அனுபவிக்கிறார்களே, அதுக்கு அப்போ வினை ஆற்றணும்ல. அது என்ன ஆகுது? அது வாசனை மாத்திரையாய் அங்கே தங்கி போய்விடும். எப்படின்னு கேட்குறீங்களா? பெருங்காய பாத்திரத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால் அந்த பெருங்காயம் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அது வேறு பாத்திரத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போவும் அந்த பாத்திரத்தை எடுத்து முகந்து பார்த்தால் அந்த பெருங்காய வாசனை இருக்கும். ஆனால் அந்த பெருங்காய வாசனை இருக்கிறதே, இதை கொண்டு ஏதாவது ஒரு சாம்பார் ரசம் நம்ம செய்துவிட முடியுமா? முடியாது. இப்போது குலாலன் என்ன பண்ணுறான்? சக்கரத்தை சுழற்றி பானை செய்கிறான். இப்போது பானையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். அப்போ கொஞ்ச நேரம் அந்த சக்கரம் சுற்றிட்டு தானே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் அந்த சக்கரம் சுற்றுதே, இது மூலமாக இப்போ பானை செய்ய முடியுமா? முடியாது. அப்போது இந்த பெருங்காய பாத்திரத்தில் இருக்கிற அந்த வாசனையோ இல்லை இந்த சக்கரம் சுழல்கிறது இந்த சுழற்சியோ ஒரு பயனும் தருவதில்லை. இது எதையும் விளைவிப்பதில்லை. அதுபோல இந்த ஞானிகளுக்கு இந்த பிராரத்தம் இருந்தாலும் இவைகள் மேலை பிறவிக்கு வித்தாக மாட்டா. வெறும் வாசனை அளவில் உடல் ஊழாய் நின்று கழிந்து போகும். உடல் ஊழாய் என்றால் இந்த உடல் அழியும் பொழுது இந்த காயமோடு எல்லா மலங்களும் மாயும் என்று மிக அழகாக சொல்லுகிறார். எனவே இவர்கள் பொறிகளோடு இருந்தாலும் கூட இவர்கள் பற்று அற்றவர்களே. அது மல வாசனை என்ற அளவிலே அது மெல்லியதாக, அது பெரிய வலிமை இல்லாமல் இருந்து அப்படியே போய்விடும். உடல் அழியும் போது இந்த மலங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலமாக அருணந்தி சிவம் நமக்கு விளக்குகிறார். இந்த அளவில் இந்த பாடலும் நாம் நிறைவு செய்கிறோம். இந்த அளவில் 10ஆம் நூற்பா நிறைவுக்கு வருகிறது. இந்த 10ஆம் நூற்பாவில் நாம் என்ன அறிந்து கொண்டோம் என்பதை மட்டும் கொஞ்சம் முழுமையாக நம்ம பார்த்து விடலாம். என்ன கண்டோம்? இது பயனிலையில் முதல் நூற்பா. இது பாச நீக்கம் பேசுகிறது. இந்த பயனிலில் அடுத்த நூற்பா சிவப்பேறு பேசுகிறது. அதற்கும் அடுத்த 12வது நூற்பா அணைந்தோர் தன்மை பேசுகிறது. பாச நீக்கத்திற்கு 2 வழிகள் இருக்கின்றன. என்னென்ன? ஒன்று ஏகனாகி நிற்றல், மற்றொன்று இறைபணி நிற்றல். இது படிநிலைகள். அப்போ ஏகனாகி நின்றால் என்ன நடக்கும்? ஆணவ மலம் நீங்கும். இறைபணி நின்றால் என்ன நடக்கும்? மாயை கண்மம் நீங்கும். அப்போது நான் ஞானக்கண்ணால் இறைவனை கண்டாலும் கூட அவனை கண்டோம் அப்படிங்கிற தற்போதம் இருக்கும். அதுவும் அற வேண்டும் என்றால் அவனோடு நான் ஒன்றி நிற்க வேண்டும். அங்கு நான் இருக்கக்கூடாது, சிவன் மட்டுமே இருக்க வேண்டும். எனவே தான் ஏகனாகி நின்றால்தான் மலம் அழியும் என்று சொல்லுகிறோம். யான் எனது என்ற செருக்கு நீங்கினால் மட்டும் போதாது, இறைபணியில் நிற்க வேண்டும். அதாவது அனைத்தும் அவன் செயலே என்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும். இறைபணி என்றால் என்ன? திருவருள் இன்றி எனக்கு எந்த செயலும் இல்லை, எல்லாம் அவன் செயலே என்று உணர்ந்து அப்படி நாம் கிடப்பது. அப்படி நின்றால் மாயா கண்மங்கள் நீங்கும். எனவே அந்த நிலையிலே உடலோடு இருக்கிற இவர்கள் ஏதாவது வினையாற்றினால் அது உயிரை தாக்காமல் உடல் ஊழாய் கழிந்துவிடும். இந்த ஆகாமியம் என்பது வருத்த வித்து போல அது மேல் பிறவியை ஏற்படுத்தாமல் அது கழிந்து போகும் என்று நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம். இந்த அளவில் நாம் 10வது நூற்பாவை நாம் நிறைவு செய்கின்றோம். அன்பர் பெருமக்களே, இந்த அளவில் இப்பொழுது நாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். பெருமானுக்கு நாம் நன்றி சொல்லணும். பெருமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து நாம் சொல்ல வேண்டியது யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால், நம்ம நன்றி கூற வேண்டிய தருணம் வந்தது. சிவா நம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அரிய நூலை நமக்கு அருளி தந்த ஸ்ரீ அருணந்தி சிவத்தின் பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம். இந்த நூல் நம் கரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தையிலும் தவழ வேண்டும் என்று திருவுளம் பற்றிய குருமா சன்னிதானத்தின் பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம்.
இது போன்ற நிகழ்வுகள் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று பல்லாற்றானும் ஊக்கமும் ஆக்கமும் தந்து வருகிற நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய வேலப்ப தம்பிரான் சுவாமிகளது பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்குவோம். நம்முடைய ஆதீனத்தினுடைய இயக்குனர் ஐயா ஆதீன புலவர்கள் அவர்களுக்கு நம் நன்றியை தெரியப்படுத்துவோம். அடியேன் இந்த நல்ல நேரத்திலே அடியேனது குடும்பத்தாருக்கு நன்றி கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் குடும்பம் என்பது அடியார் பெருமக்களாகிய நம் சிவ குடும்பமே குடும்பம். அடியார் பெருமக்கள் ஆகிய தாங்கள் காட்டுகிற ஆர்வமும் ஈடுபாடும் தான் இவை போன்ற நிகழ்வுகள் மேலும் மேலும் நிகழ்வதற்கு பெருந்துணையாக இருக்கின்றன. அது மட்டுமன்றி உங்களோடு சேர்ந்து அடியேனும் ஞான விளக்கம் பெறுவதால் அடியார் பெருமக்கள் அனைவரது பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நாம் முறைப்படி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகினில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனி வேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி புயலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.